ஓகே. ஸோ Azure விர்ச்சுவல் மிஷின் டிப்ளாய்மெண்ட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ டிப்ளாய்மெண்ட்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அண்ட் தென் விஎம்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, விஎம் மேனேஜ்மெண்ட், விஎம் ஓவர்வியூ, விஎம்க்கு பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் பண்றது, பூட் டயக்னோஸ்டிக்ஸ்னா என்ன, ரிசோர்ஸ் ஹெல்த் எதுக்கு யூஸ் பண்றாங்க, விஎம் ரீடிப்ளாய் ரீஅப்ளை செட்டிங்ஸ் எப்படி பண்றது, ஸோ இது எல்லாமே நம்ம லாஸ்ட் செஷன்ல டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா விர்ச்சுவல் மிஷினுக்கு ஹை அவைலபிலிட்டி. ஸோ ஹை அவைலபிலிட்டி ஆஃப் விர்ச்சுவல் மிஷின்ஸ். ஸோ அதில் ஒரு 3 டைப்ஸஸ் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவைலபிலிட்டி ஜோன், செகண்ட் வந்துட்டு அவைலபிலிட்டி செட், அவைலபிலிட்டி செட் அண்ட் தென் ஸ்கேல் செட், விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட். ஸோ இந்த டோட்டலாக 3 டைப்ஸ் ஆஃப் ஹை அவைலபிலிட்டி வந்துட்டு அஜூரில் விர்ச்சுவல் மிஷின் லெவலில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவைலபிலிட்டி ஜோன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு அவைலபிலிட்டி ஜோன், விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட் இந்த ரெண்டும் பார்த்துடலாம். அவைலபிலிட்டி செட் வந்துட்டு கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே கொஞ்சம் சின்ன அவைலபிலிட்டி தான். உங்களுக்கு ஒரு சின்ன டயக்ராமில் அவைலபிலிட்டி ஜோன் பற்றி சொல்கிறேன். இப்போ யூஸ்வலாக நம்ம விஎம் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் மல்டிபிள் டைம்ஸ் விஎம் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு டைமும் விஎம் கிரியேட் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அஜூரில் வந்துட்டு டோட்டலாக 3 டேட்டா சென்டர்ஸ், அதாவது 3 ஜோன்ஸ் இருக்கு. ஜோன் 1, 2, 3. ஒரு ரீஜன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரீஜனில் மினிமம் மேக்ஸிமம் வந்துட்டு 3 ஜோன்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு மிஷினுமே வந்துட்டு ஒரு ஜோனில் போய் பிளேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இது வரைக்கும் நம்ம விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், அது எந்த ஜோன்ல கிரியேட் ஆகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பேக்எண்ட்ல ஒரு ஜோன்ல கிரியேட் ஆகும், பட் அது எந்த ஜோனுங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் த அவைலபிலிட்டி. ஸோ அது என்ன பேஸ்ட் ஆன் அவைலபிலிட்டி எந்த ரீஜன்ல அது பிளேஸ் பண்ணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பட் மிஷின் வந்துட்டு இருக்கும், அவைலபிளா இருக்கும். பட் இந்த ஹை அவைலபிலிட்டியில நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எந்த ஜோன்ல நம்ம மிஷின் வேணும் அப்படின்னுட்டு. ஸோ தட் இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம விஎம் வந்து இந்த ஜோன்ல தான் இருக்கு அப்படிங்கறக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஜோன் 1, 2, 3 டோட்டலா 3 ஜோன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு விஎம் நார்மலா கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்றப்போ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய அந்த விஎம்க்கு ஜோன் 1 மட்டும் நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னா, ஸோ அந்த விஎம் வந்துட்டு ஜோன் 1க்குள்ள மட்டும் இருக்கும், விஎம் 1. ஸோ இந்த ஜோன் 1 ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல ஹை அவைலபிலிட்டி வந்துட்டு லாஸ் ஆயிடும். ஆனா கண்டிப்பா இந்த ஜோன் 1ல தான் இந்த விஎம் ரன்னிங்ல இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். இப்போ சப்போஸ் ஜோன் 1 என்டையர் ஜோன் 1 ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம விஎம் ஜோன் 2ல காப்பி பண்ணிக்கலாம், அதாவது டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கலாம். சேம் VM1 as a copy. VM1 இங்க இருக்கும், VM1 உடைய காப்பி ஜோன் 2ல இருக்கும். நம்ம VM கிரியேட் பண்றப்பவே ஜோன் 1, ஜோன் 2 நம்மளுடைய ஒர்க்லோடுக்கு ஏத்த மாதிரி நம்ம VM வந்துட்டு ஜோன் 1ல வேணும் as well as ஜோன் 2ல வேணும். 2 ஆப்ஷன் செலக்ட் பண்ணா VM வந்து இங்கேயும் ரன்னிங்ல இருக்கும், இங்கேயும் ரன்னிங்ல இருக்கும். அப்படின்னா என்ன மீனிங்னா, இன்கேஸ் இந்த ஜோன் 1 ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்மளுடைய காப்பி எங்க ரன்னிங்ல இருக்குன்னா ஜோன் 2ல ரன்னிங்ல இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம், நம்ம அப்ளிகேஷனை வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த 2 ஜோனுமே ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அகைன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜோன் 3 இதுல நம்ம ஒரு காப்பி போட்டு வச்சுக்கலாம். VM1 காப்பி
ஸோ இங்க ஒரு காப்பி இருக்கு. ஸோ டோட்டலா நம்மளுக்கு 3 காப்பீஸ் ஆஃப் விஎம்ஸ். அப்போ நம்ம கிரியேட் பண்ற விஎம் வந்துட்டு 3 விஎம்ஸா கிரியேட் ஆயிடும். ஜோன் 1ல ஒரு விஎம், ஜோன் 2ல ஒரு விஎம், ஜோன் 3ல ஒரு விஎம். 3 விஎம்ஸ் ரன்னிங்ல இருக்கும், பேரலலா இருக்கும். ஸோ எது ஃபெயிலியர் ஆனாலும் நம்ம இன்னொரு விஎம் வச்சுட்டு ஹை அவைலபிலிட்டியை அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட்ல நம்ம அச்சீவ் பண்றப்போ சார் ஒரு நிமிஷம். எனக்கு அதுல கொஞ்சம் டவுட்டு. சொல்லுங்க. அந்த டயக்ராம் ஓபன் பண்ணுங்களேன். சொல்லுங்க. இப்ப நம்ம ஏன் இதுல ஜோன் 1, ஜோன் 2 தனித்தனியா தானே இருக்கு. இப்போ ஒரு இதுக்கு நம்ம ஜோன் 3 எடுத்துக்கிறோம்னா, VM1 ஏன் நம்ம காப்பி எடுத்து வைக்கிறோம்? இது வந்து நீங்க ஸ்னாப்ஷாட் ஒரு இது சொன்னீங்களா? அந்த மாரியா? நம்ம இது எப்படின்னா, நம்ம விஎம் கிரியேட் பண்றப்போ, ஒரு விஎம் டிப்ளாய் பண்றப்போ, நம்மளுடைய விஎம் எந்த ஜோன்ல வேணுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். நம்மளுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்மளுக்கு ஹை அவைலபிலிட்டி வேணுமா வேணாமாங்கிறத we have to decide it. இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் அவைலபிலிட்டினா என்னன்னா நம்மளுக்கு சீக்கிரமா ஒரு இதுக்கு ப்ராசஸ் நடக்கணும். அதுதான் மீனிங். இல்ல அவைலபிலிட்டிங்கிறது என்னன்னா, எந்த ஒரு டிசாஸ்டர் நடந்தாலும் வந்து மிஷின் அவைலபிளா இந்த இருந்துகிட்டே ப்ராசஸ்க்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது. கரெக்ட். இப்போ ஒரு விஎம் இருக்கு. நம்ம விஎம்க்கு ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, அல்டர்னேட் ஒரு சொல்யூஷன் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் ஹை அவைலபிலிட்டி. எனி கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் வந்துட்டு நம்மளுக்கு மிஷின் வந்து ரன்னிங்ல இருக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு ஹை அவைலபிலிட்டி. ஹை அவைலபிலிட்டியோட மெயின் மோட்டிவேஷன் என்னன்னா பிசினஸ் லாஸ் ஆகக்கூடாது. ஓகே சார். இப்போ ஒரு விஎம் டவுன் ஆகுதுன்னா we have alternate VM that is in zone 2. ஸோ அந்த விஎம் எடுத்துக்கலாம். ஓகே. இதுதான் அந்த ஹை அவைலபிலிட்டியோட மெயின் பர்பஸ். ஓகே சார். நீங்க இப்ப ஜோன் 1 ஏதோ ப்ராப்ளம் வந்தா ஜோன் 2 எடுத்துக்கிறோம். ஜோன் 2 ப்ராப்ளம் வந்தா ஜோன் 3 எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க. ஜோன் 3 மிஷினை எடுத்துக்கலாம். சப்போஸ் ஜோன் 3 ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஸோ the entire ஃபுல்லா ப்ராப்ளம் என்டையர் ரீஜியன் இப்ப நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற ரீஜியனே மாத்த வேண்டியது இருக்கும். கரெக்ட். அது வந்து அதுக்கு பேர் வந்து டிசாஸ்டர் ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. டிஆர் அஜூர்ல வந்து அது பேர் டிஆர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு இந்த என்டையர் ரீஜனே ரிப்ளிகேட் பண்ணுவாங்க. வேற ஒரு ரீஜன் நம்ம அந்த லொகேஷன் அவைலபிலிட்டி லொகேஷனே மாத்த வேண்டியதா இருக்கும். அந்த ரீஜனே இப்ப இங்க ஈஸ்ட் யுஎஸ் இருக்குன்னா சென்ட்ரல் யுஎஸ் இல்ல ஏதோ ஒரு ரீஜன்ல என்ன பண்ணிடுவாங்க, இங்க இருக்கிற எல்லாத்தையுமே டூப்ளிகேட் பண்ணி வச்சிருவாங்க அங்க. சோ இங்க ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம நம்மளுக்கு கனெக்ஷன் அங்க இருந்து வர்ற மாதிரி. ஓகே சரிங்களா? சோ இதுதான் வந்துட்டு ஹை அவைலபிலிட்டி. இந்த ஹை அவைலபிலிட்டில பார்த்தோம். இப்போ நீங்க வந்து ஜோன் வந்து 3 வரைக்கும் தான் சொல்லிருக்கீங்க. இதுக்கு மேல வந்துட்டு நம்ம ஆட் பண்ண முடியுமா? இல்ல வந்துட்டு டைரக்ட்டா நம்ம ரீஜன் டோட்டலாவே வந்து ஜோன் மொத்தமாவே ஒரு ரீஜன் எடுத்துட்டோம்னா டோட்டலா ஜோன் 3 தான். ஓகே. டோட்டலாவே ஜோன் 3 தான். ஜோன் 1 2 3 மொத்தமாவே 3 ஜோன் தான். சார் இது எப்படின்னா ஒரு விஎம்க்கு 3 ஜோன் அந்த மாதிரிங்களா இல்ல? ஒரு விஎம் 3 காப்பி எடுத்து வைக்கிறோம். ஒவ்வொரு காப்பியும் ஒரு ஜோன்ல வைக்கிறோம். தனித்தனியா இப்ப VM1 VM2 அந்த மாதிரி வைக்க முடியாதுல்ல? கரெக்ட். VM1 2 வைக்க முடியாது. நம்ம கிரியேட் பண்ற VM1 ஒரே ஒன்னு தான். 3 காப்பீஸா அது கிரியேட் ஆகும். அதுக்கு ஜோன் தனித்தனியா. கரெக்ட். ஓகே. லைவா காட்டுறேன். ஜோன் இப்ப இந்த மாதிரி ஜோன் மெத்தட் நம்ம யூஸ் பண்றப்போ இதுக்கான SLA டைமிங் ஒன்று இருக்கு. SLAங்கிறது சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட். ஸோ இதுக்கான SLA வந்துட்டு 99.99 இங்க கொடுத்துருக்காங்க. 99.99%. ஸோ இந்த மெத்தட் அச்சீவ் பண்றப்போ அஜூர் வந்து நம்மளுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கேரண்டி கொடுக்குறாங்கன்னா 99.99% வந்துட்டு கேரண்டி கொடுக்குறாங்க. அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. கேரண்டி கொடுப்பாங்கல்ல, இவ்வளவு பர்சன்டேஜ் நாங்க கேரண்டி கன்ஃபார்ம் பண்றோம். 100% கொடுக்க மாட்டாங்க. அதனால 99.99% கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கு எப்படி நம்ம கிரியேட் பண்ணோம்னா நார்மல் விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ற சேம் ஸ்டெப் தான். நம்ம இதுக்கு முன்னாடி அவைலபிலிட்டி ஆப்ஷன்ஸ்னு ஒரு இடத்துல வந்து நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு அந்த ஆப்ஷன் என்னன்னு காட்டுறேன். ஸோ நார்மலாக நம்ம விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுவோம். ஸோ விர்ச்சுவல் மிஷினுக்கு தேவையான ரிசோர்ஸ் குரூப் நம்ம இங்கே செலக்ட் பண்ணுவோம்.
RG01 நான் செலக்ட் பண்றேன். இப்போ இந்த இடத்துல விஎம்கான நேம் நம்ம கொடுப்போம். இப்போ நான் ஜஸ்ட் VM01 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கீழே ரீஜியன் கொடுக்கணும். தென் வந்து அவைலபிலிட்டி ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஹை அவைலபிலிட்டி. இதுல நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிடண்டன்சி ரிக்வயர்ட் அப்படின்னா எந்த ஒரு ஹை அவைலபிலிட்டியும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம இது வரைக்கும் விஎம் கிரியேட் பண்றப்போ we give this option. சரிங்களா? ஸோ இது கீழே பார்த்தோம் அப்படின்னா அவைலபிலிட்டி ஜோன், விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட், அவைலபிலிட்டி செட். ஸோ டோட்டலா 3 டைப்ஸ் இருக்கு. ஸோ அந்த 3 டைப்ஸ் தான் நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கும். அவைலபிலிட்டி ஜோன், அவைலபிலிட்டி செட், விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட். நம்மளுக்கு அவைலபிலிட்டி ஜோன் இங்க காட்டல. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணி இருக்கிற இந்த வெஸ்ட் யூஎஸ் ரீஜன் வந்து அவைலபிலிட்டி ஜோனை சப்போர்ட் பண்ணல. அதனால நம்மளுக்கு இங்க கிரேட் அவுட்ல இருக்கு. ஸோ இங்க நம்ம என்ன பண்ணலாம்னா ரீஜனை சேஞ்ச் பண்ணலாம். ப்ரோ இப்போ ஒரு விஎம் கிரியேட் பண்றோம்னா அட்மினிஸ்ட்ரேட்டரா நாம தான் வந்து அது கரெக்டா சூஸ் பண்ணணுமா, இல்ல வந்துட்டு கிரியேட் பண்ண சொல்றவங்க வந்து நமக்கு சொல்லிடுவாங்க வந்து ரீஜன்ல வந்து ரீஜியன் எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. ரிசோர்ஸ் குரூப் எந்த ரீஜியன் என்ன சைஸ்ல விஎம் வேணும், அதே மாதிரி அவங்களுக்கு ஜோன் வேணுமா, அவைலபிலிட்டி வேணுமா வேண்டாமா, எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ரெக்யர்மென்ட் அவங்களே கொடுத்துருவாங்க, நம்ம கிரியேட் மட்டும் பண்ணி கொடுக்கணும். கரெக்ட், நம்ம பில் மட்டும் பண்ணணும். இப்போ அவைலபிலிட்டி ஆப்ஷனை நான் ஜோன் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே இங்க கீழே கொடுத்துருக்காங்க செல்ஃப் செலக்டட் ஜோன், சூஸ் அப் டு 3 ஜோன்ஸ். ஸோ 3 ஜோன் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஜோன் 1 மட்டும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். டிஃபால்ட்டாக அது செலக்ட் ஆயிருக்கு. ஸோ ஜோன் 1 மட்டும் செலக்ட் பண்ணா விஎம் வந்துட்டு ஒரே ஒரு காப்பி மட்டும்தான் இருக்கும். அதாவது டெடிகேட்டடா ஜோன் 1 மட்டும் நம்ம செலக்ட் பண்ணா இந்த ஜோன்ல மட்டும்தான் விஎம் இருக்கும். இப்ப கீழே அதுல செக் பாக்ஸ்ல ஜோன் 2 நான் செலக்ட் பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா 2 விர்ச்சுவல் மிஷின் 2 விர்ச்சுவல் மிஷின் will be created with the same name. ஓகே அதுல பாருங்க VM01-1, VM01-2. இந்த -2 கொடுத்திருக்காங்கல்ல, இது வந்து டூப்ளிகேட். ஆனா நேம் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் 01, இதுவும் 01 தான். -1ங்கிறது ஜோன் 1, -2ங்கிறது ஜோன் 2. திரும்ப நான் ஜோன் 3 செலக்ட் பண்றேன். நீங்க பாத்தீங்கன்னா 3 VM நேம் வந்து கிரியேட் ஆகும். So 3 virtual machines will be created with the same name. 01, 01, 01, -1, 2, 3. இப்போ டோட்டலா நம்மளுக்கு 3 VMs வந்துட்டு கிரியேட் ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து 3 VMs கிரியேட் ஆகுதுல்ல, இப்போ வந்து ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்னால ஒரு ஜோன் வந்து டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ரன் ஆகுமா? இப்போ 3மே கிரியேட் ஆயிடுச்சு, இப்போ இந்த 3மே வந்து நல்லா யூஸ் பண்ண முடியுமா? இந்த 3 VMsமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். 3மே நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த 3 VMsமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது என்னன்னா ஜஸ்ட் லைக் ஸ்டாண்ட் பை மாதிரி நம்ம வச்சிருக்கிறோம். நம்மளுக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா we can go with the another VM. ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி. அது டூப்ளிகேட். நம்ம ஒரு VM இந்த VM கிரியேட் பண்றோம். 3 VMனால சைஸ் வந்துட்டு நான் 1 CPU 1 GB கொடுக்குறேன். ஏன்னா நம்மளால வந்துட்டு மோர் தென் 4 CPU வந்து கிரியேட் பண்ண முடியாது. நம்மளுடைய லிமிடேஷன், சப்ஸ்கிரிப்ஷன் லிமிடேஷன் வந்து டோட்டலாகவே 4 CPU தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். நம்ம 3 VM கிரியேட் பண்றதுனால சைஸ் வந்துட்டு நான் ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சைஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு யூசர் நேம், பாஸ்வேர்டு. ஸோ எவ்ரிதிங் சேம். RDP, டிஸ்க் எல்லாமே வந்துட்டு 3 மிஷினா கிரியேட் ஆயிடும். விர்ச்சுவல் நெட்வொர்க்ல அதுவே நெட்வொர்க் எடுக்குது.
பப்ளிக் ஐபி பார்த்தீங்கன்னா அதுவே 3 பப்ளிக் ஐபிஸ் எடுக்குது. ஏன்னா ஒவ்வொரு மிஷினையும் நம்ம லாகின் பண்ணணும். ஸோ ரெஸ்ட் ஆல் த செட்டிங்ஸ் எல்லாமே சேம் தான். இங்கே வந்துட்டு லோட் பேலன்சர் வேணுமான்னு நம்மளுக்கு கேட்குது. ஸோ லோட் பேலன்சர் நம்மளுக்கு இப்போ அது தேவை கிடையாது. நம்ம ஜஸ்ட் நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு ஜஸ்ட் ரிவ்யூ கொடுத்துட்டு கிரியேட் பண்ணுவோம். Validation failed. Validation failed. Okay. The size is not available. 1, 2, 3. Zone 1 and 3 supported. Supported. So 1 and 3 supported. 2 வந்து support ஆகாது. Size support ஆகலன்னு சொல்லுது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஜோனை கம்மி பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு 2 மிஷின்ஸ் கிரியேட் ஆகும். 01, 02 2 மிஷின் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஸோ 2 மிஷினுங்கிறப்போ நம்ம வேற சைஸ் எதுவும் இருக்கா? Let it be. Network validation error. லோட் பேலன்சர் நான் கொடுத்துறேன். நம்மளுக்கு இப்போ லோட் பேலன்சர் ஸோ ஜஸ்ட் இப்போ ஒரு விஎம் கிரியேட் பண்ணுவோம். ஒரு விஎம் 2 ஜோன் 1 and 3 நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ 2 விஎம்ஸ் வந்து நம்மளுக்கு பேரலா கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த ஜோன் ஹை அவைலபிலிட்டி இந்த ஆப்ஷன் எல்லாம் போறப்போ காஸ்ட் வைஸ் ஹையா இருக்கும். ஏன்னா ஒரு விஎம் பண்றப்போ 2 விஎம் யூஸ் வந்துட்டு 1:2 போயிடும். இப்போ ஹை அவைலபிலிட்டி வந்துட்டு எல்லாமே ப்ராஜெக்ட் ரிக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான். நிஜமாவே ஹை அவைலபிலிட்டி வேணும்னா மட்டும்தான் தே கோ வித் ஹை அவைலபிலிட்டி. இல்லை அப்படின்னா தே கோ வித் ஜீரோ அவைலபிலிட்டி. அவைலபிலிட்டி அவங்களுக்கு தேவையில்லைன்னா 0 போயிடுவாங்க. இல்லை எனக்கு ஹை அவைலபிலிட்டி வேணும் பட் டூப்ளிகேட் வேண்டாம் அப்படின்னா ஜோன் 1 ஆர் ஜோன் 2 ஆர் ஜோன் 3 ஜோன் 1 to 3ல நம்ம எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வி கேன் மேக் ஷுர் அவர் விஎம் ரன்னிங் ஜோன் 1 ஆர் ஜோன் 2 ஜோன் 3. நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் அதுதான் மெயின். அதுக்காக தான் இந்த ஜோன் 1 and 2, 3 வந்து நம்மளுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 விஎம் வந்துட்டு கிரியேட் ஆகுது. அவைலபிலிட்டி ஜோன்ல எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? ஸோ நான் பேக் வந்துட்டு விர்ச்சுவல் மிஷின் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே ஓப்பன் பண்ணுறப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2 விஎம் வந்து நம்மளுக்கு பேரலா ரன்னிங்கில் இருக்கு. ஸோ நம்ம சாய்ஸ் தான், எந்த விஎம்ல நம்ம லாகின் பண்ணனாலும் லாகின் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்ததுனால மிஷின் வந்து அவ்வளோ ஸ்பீடாக வராது. ஆனால் ஆர்டிபி ஒர்க் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஆர்டிபி ஒர்க் ஆகுது பட் விஎம் வந்து ரொம்ப லேட்டாக தான் லோட் ஆகும். ரீசன் வந்து நம்ம 1 CPU 1 GB ரேம் தான் கொடுத்துருக்கோம். அது வந்து இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட். இப்போ வந்து நான் செகண்ட் விஎம் ஆர்டிபி எடுக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்டீங்களா 2 விஎம் பேரலாக இருக்க முடியுமானா எடுத்துக்கலாம். 2 விஎம்மையும் நம்ம பேரலாக எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு விஎம் பப்ளிக் ஐபி வச்சு லாகின் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஒரு விஎம் ஃபர்ஸ்ட் விஎம், இது வந்து செகண்ட் விஎம். சரிங்களா? ஸோ விஎம் நம்ம பேரலாவும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஎம் கிளிக் பண்ணுறேன். அதில் ஸ்டேட்டஸில் நம்மளுக்கு ஜோனு கீழே அது எந்த ஜோனில் இருக்குங்கிறத காட்டிடும். இங்கே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஈக்குவல் டு ஈஸ்ட் ஏசியா ஜோன் 1. இந்த மிஷின் வந்து ஜோன் 1ல இருக்கக்கூடிய மிஷினு.
செகண்ட் விஎம் கிளிக் பண்ணா ஜோன் 3ல இருக்கக்கூடிய மிஷின் காட்டும். அது ஒரு அந்த விஎமும் இதுவும் டூப்ளிகேட்ஸ். சரிங்களா? இது வந்து இங்க காப்பின்னு ஏதாவது காமிக்குமா ப்ரோ? காப்பின்னு எதுவும் காட்டாது. நம்ம கிரியேட் பண்றப்பவே 2 விஎம் தனித்தனியா கிரியேட் ஆயிடும். அது 01னா இது 02ல இருக்கும். 0101-1 2ல இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் வந்துட்டு இப்போ நான் பை சீயிங் த நேம், இந்த நேம் பார்த்தாலே கெஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே டூப்ளிகேட் விஎம்ஸ். ஏன்னா ரெண்டுமே ஒரே நேம்ல இருக்கு. -1 and 2 வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுல எதுவும் டவுட்ஸ் இப்போ இது ஜோன் நீங்க சொல்றீங்கல்ல, அது வந்து என்ன லொகேஷன் நமக்கு தெரியுமா? இப்போ வந்து ஈஸ்ட் ஏசியால நம்ம வந்து ஜோன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு ரீஜன்ல வந்து ஜோன் 2 ஜோன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஜோன் 1, 3ங்கிறத வந்து எந்த லொகேஷன் காமிக்குமா? அதுதான் ஈஸ்ட் ஏசியா தான் லொகேஷன் தானே. லொகேஷன் வந்து ஈஸ்ட் ஏசியா, அதுல ஜோன் 1 டேட்டா சென்டர். இல்ல எப்படி இருந்தாலும் அந்த ஜோன்னா பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு இதுக்கு தான் வச்சிருப்பாங்க. பர்டிகுலர் லொகேஷன் நான் சொல்றேன் நான். இப்போ ஈஸ்ட் ஏசியால பர்டிகுலர் லொகேஷன் ஜோன் 1ன்னு இருக்கும். இப்போ அவங்க ஜஸ்ட் நேமிங் வச்சிருக்கிறதே வந்துட்டு அவைலபிலிட்டி ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3 வச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு செப்பரேட்டட் பில்டிங் தான் அது. ஜஸ்ட் நீங்க அஸ்யூம் பண்ணிக்கிறது ஒரு செப்பரேட்டட் பில்டிங். எல்லாத்துக்குமே வந்துட்டு கேபிள் கனெக்டிவிட்டி இருக்கும். பை டைரக்ஷனல் கனெக்டிவிட்டி எல்லா இருக்கிற 3 டேட்டா சென்டருக்கும் பை டைரக்ஷனல் கனெக்டிவிட்டி. மேபி இது வந்து அண்டர் கிரவுண்டா? இல்ல இது கனெக்டிவிட்டி கேபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும். பட் டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இதுல தான் பில்டிங் லெவல்ல வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அவைலபிலிட்டி ஜோன். ஸோ அவைலபிலிட்டி ஜோன்ல 99.99% வந்துட்டு ஹை அவைலபிலிட்டியை நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட். ஸோ ஸ்கேல் செட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜென்ரலா நம்பர் ஆஃப் விர்ச்சுவல் மிஷின்ஸ். ஒரு இதுல வந்துட்டு மினிமம் 2 VMs 3 VMs என்ன பண்ணிக்கலாம், ஒரே லூப்ல போட்டு வைக்கிறதா வந்துட்டு இந்த ஸ்கேல் செட். உங்களுக்கு சிம்பிளா ஒரு டயக்ராம்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதை ஃபுல்லா கிளியர் பண்ணுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அவைலபிலிட்டி ஆப்ஷன் என்ன அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட். ஸோ ஸ்கேல் செட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு குரூப் இருக்கும். ஸ்கேல் செட்டுங்கிறது ஒரு குரூப் மாதிரி. அந்த குரூப்புக்குள்ள நம்பர் ஆஃப் விஎம்ஸை நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த ஸ்கேல் செட்டுடைய பர்பஸ் என்னங்கிறத உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்க, ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்க. ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் உங்களுடைய சர்வரில், அதாவது உங்கள் விஎம்ல ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரே ஒரு விஎம் வச்சுருக்கீங்க, ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கிற அந்த சர்வருடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா மினிமம் 100 யூசர்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தான் அந்த விஎம். ஸோ நீங்கள் டிசைன் பண்ணதே 100 யூசருக்காக டிசைன் பண்ணியிருக்கீங்க. சடனாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் டேஸு இது கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சீசன் எல்லாம் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நார்மல் யூசர்ஸை விட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஃப்ளிப்கார்ட்டுக்கும் அமேசானுக்கும் வருவாங்க. அப்போ இது வந்துட்டு எப்படின்னா நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நம்ம டிசைன் பண்ணது 100 மெம்பர்ஸ்க்கு வரைக்கும் தான். ஆனால் ஸோ டூரிங் த ஃபெஸ்டிவல் இல்லை ஏதோ ஒரு ரீசனால 1000 மெம்பர்ஸ் வரலாம், இல்லை 2000 மெம்பர்ஸ் வரலாம், ஏன் லேக்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் கூட வரலாம் நம்மளோட சைட்டுக்கு. அப்போ இதை ஒருத்தர் உட்காந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்க முடியுமானா கண்டிப்பா எவ்ரி டைம் வந்து அதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஒர்க்லோட ஸ்பிளிட் அப் பண்றதுக்காக மல்டிபிள் விஎம்ஸை நம்ம குரூப் பண்றோம். 1 or 2 விஎம்ஸ் ஆர் மோர் தென் 1 விஎம்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னா குரூப் பண்ணி அந்த அப்ளிகேஷனை அந்த குரூப் ஆஃப் மிஷின்ஸ்ல நம்ம லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா
நம்பர் ஆஃப் யூசர்ஸ் எவ்வளோ பேர் வந்தாலும் அந்த அப்ளிகேஷன் என்ன ஆயிடும், அந்த குரூப்ல எவ்வளோ விஎம்ஸ் இருக்கோ அதுல ஸ்பிளிட் ஆயிடும். இதுல வந்துட்டு அப்படி ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 2 விஎம் இருக்கு, 1000 யூசர் வராங்க அப்படின்னா இந்த 2 விஎம் ஹேண்டில் பண்ணிடும். 500 ஸ்பிளிட் அப் பண்ணி ஹேண்டில் பண்ணிடும். இன்கேஸ் வந்துட்டு சடனா வந்துட்டு ஒரு 10,000 மெம்பர்ஸ் வந்துடுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு விர்ச்சுவல் மிஷின் இட்ஸ் நாட் எனஃப். 2 விர்ச்சுவல் மிஷின்ஸ் ஆர் நாட் எனஃப். அப்போ இந்த இடத்துல விர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணணும், இந்த குரூப்ல எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணணும். ஆட் பண்றதுக்கு தான் இங்க வந்துட்டு ஆட்டோ ஸ்கேலிங் அப்படிங்கிற மெக்கானிசம் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ஆட்டோ ஸ்கேலிங்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட்ல எவ்வளோ யூசர் வந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ விஎம்ஸ், அதாவது எவ்வளோ லோடு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி விஎம்ஸ் அதுவே என்ன பண்ணிடும், புதுசு புதுசாகவும் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். VM3, VM4, VM5ன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுவே கிரியேட் பண்ணிவிடும். நம்ம பண்ண வேண்டியதே இல்லை. நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் செட் பண்ணிட்டா அதுவே என்ன பண்ணிடும், VM1, 2, 3ன்னு சொல்லிட்டு VM3, 4, 5ன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும் அது கிரியேட் பண்ணணும்னா அன்டில் அவங்களுடைய அந்த ஒர்க்லோட மேட்ச் பண்ற வரைக்கும். இந்த ஒர்க்லோடு எப்போ மேட்ச் ஆகுதோ அது வரைக்கும் அந்த விஎம்ஸ் அது கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். அப்போ எவ்வளோ விஎம்ஸ் கிரியேட் பண்ணணுங்கிறத நம்ம ஜஸ்ட் டிஃபைன் பண்ணிக்கலாம். மினிமம் நம்பர், மேக்ஸிமம் நம்பர், அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா மினிமம் இன்ஸ்டன்ஸ், மேக்ஸிமம் இன்ஸ்டன்ஸ். அதை நம்ம என்ன பண்ணணும், டிஃபைன் பண்ணி வச்சிடணும். இப்போ மினிமம் இன்ஸ்டன்ஸ்னா அட் எனி காஸ்ட் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் 2 விஎம்ஸ் வந்துட்டு ஆல்வேஸ் ரன்னிங்ல இருக்கணும். 2 விஎம்ஸ் ஆல்வேஸ் ரன்னிங், இது வந்து கண்டிஷன். ஸோ மேக்ஸிமம் இன்ஸ்டன்ஸுங்கிறது ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ஆகுறப்போ மேக்ஸிமம் வந்துட்டு 10 விஎம்ஸ் ஆர் 15 விஎம்ஸ் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, கண்டிஷன் போட்டோம் அப்படின்னா எந்த சுச்சுவேஷன்லையும் 2 விஎம்ஸ் ஆல்வேஸ் ரன்னிங்லேயே இருக்கும். ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ஹெவி, அதாவது யூசேஜ் நிறைய பேர் வராங்க அப்படின்னா சைஸை வந்து என்ன பண்ணிடும், 10 விஎம்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும். இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்துட்டு என்ன பண்ணும், வெயிட் பண்ணும். திரும்ப பழைய ஒர்க்லோடு, அதாவது இப்போ 10,000 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க, வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா யூசர்ஸ் எல்லாம் போயிடுறாங்க. டிஃபால்ட்டா இட் இஸ் பேக் டு நார்மல். நார்மலா வந்து 1000 யூசர்ஸே வந்துருவாங்க அப்படின்னா திரும்ப நம்ம இந்த விஎம்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகணும், டெலீட் ஆகணும். மினிமம் வந்து 2 மட்டும் வச்சுக்கிட்டு மித்தது எல்லாத்தையும் அது என்ன பண்ணிடும், டெலீட் பண்ணிடும். ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு ஸ்கேல் இன் ஸ்கேல் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸ்கேல் இன் ஸ்கேல் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. விஎம்ஸ் அதிகமாகணும், விஎம்ஸ் வந்துட்டு கம்மியாகணும். இந்த கண்டிஷனை நம்ம செட் பண்ணணும். இப்போ இதுல இந்த ஆட்டோ ஸ்கேலிங்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்துட்டு யூனிஃபார்ம், இன்னொன்னு வந்துட்டு ஃபிளெக்சிபிள். ஸோ நேம்லயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். யூனிஃபார்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல சினாரியோ சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு ஒரு அன்பார்ச்சுனேட் சுச்சுவேஷன் வர்றப்போ விஎம் வந்துட்டு விஎம்மோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் யூசர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா விஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இப்போ இன்க்ரீஸ் ஆகுறப்போ அந்த விஎம் உடைய சைஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி இருக்கணும், யூனிஃபார்மா இருக்கணுமா இல்ல ஃபிளெக்சிபிளா இருக்கணுமா? யூனிஃபார்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கேல் செட் கிரியேட் பண்றப்போ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 விஎம் நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கிறோம். 2 இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்கேல் செட்ல பண்ணிருக்கோம்னா 2 CPU 8 GB ரேம்ல ஏற்கனவே இந்த 2 விஎம்ஸ் வந்துட்டு ரன்னிங்ல இருக்கு அப்படின்னா, ரிமைனிங் வந்துட்டு நியூவா கிரியேட் ஆகுது ஆட்டோ ஸ்கேலிங்ல புதுசா கிரியேட் ஆகக்கூடிய அந்த விஎம் உடைய சைஸும் இதை பேஸ் பண்ணி தான் கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த இடத்துல யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். ஸோ சோர்ஸ் விஎம் ஏற்கனவே ரன்னிங்ல இருக்கக்கூடிய விஎம் உடைய சைஸ் என்னவோ அதை பேஸ் பண்ணி VM3 கிரியேட் ஆகும், VM4 கிரியேட் ஆகும். சைஸ் வந்துட்டு சேம் 2 vCPU 8 GB RAM.
10 விஎம்ஸ் கிரியேட் ஆனாலும் 10 விஎம்ஸ் உடைய சைஸ் வந்து இதேவா தான் இருக்கும். ஒவ்வொரு விஎம் உடைய சைஸ் வந்து 2 சிபியூவா தான் இருக்கும். இதுதான் வந்துட்டு யூனிஃபார்ம் ஸ்கேலிங்ல வந்துட்டு ஆட்டோ ஸ்கேலிங்ல யூனிஃபார்ம் மெத்தட். சரிங்களா? இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே. அப்ப ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா என்ன? இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஃப்ளெக்சிபிள்னா என்னன்னா, இப்போ ஒரு சின்ன சினாரியோ சொல்றேன். இப்போ நம்ம 2 சிபியூல 2 விஎம் இருக்கு. அப்போ டோட்டலா 4 சிபியூ நம்ம கிட்ட இருக்கு. 4 சிபியூ ஃபார் 100 யூசர்ஸ். 100 யூசருக்கு நம்ம 4 சிபியூ வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். சப்போஸ் வந்துட்டு 200 யூசர்ஸ் வந்துடுறாங்க அப்படின்னா, ஸோ அனதர் 100 மெம்பர்ஸ், 100 யூசர்ஸ். அப்போ இதே மாதிரி 4 சிபியூ நம்மளுக்கு இன்னொரு அனதர் 100 யூசர்ஸ்க்கு தேவைப்படும். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, 2 into 2, அதாவது 2 2 மிஷின் கிரியேட் பண்றதுக்கு பதிலா ஒரே ஒரு மிஷின் 1 விஎம் 4 சிபியூ கெப்பாசிட்டில கிரியேட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? 2 விஎம் கிரியேட் பண்றதுக்கு பதிலா ஒரே விஎம் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு விஎம் வந்து ஒரு விஎத்தோட சைஸ் பாத்தீங்கன்னா 4 சிபியூவா இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம்ல என்ன பார்த்தோம்? அது நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இன்க்ரீஸ் பண்றப்போ விஎம் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். சோர்ஸ் விஎம் உடைய சைஸ் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்து நியூவா கிரியேட் பண்ணக்கூடிய விஎம்மும் இருக்க போகுது சைஸ். ஆனா ஃபிளெக்சிபிளை பொறுத்த வரைக்கும் அங்க என்ன டிமாண்ட், எவ்வளவு டிமாண்ட் அங்க இருக்கோ அந்த மாதிரி விஎம் அது கிரியேட் பண்ணும். ஸோ அதுல இப்போ 100 யூசர்ஸ் புதுசா வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 4 சிபியூ வேணும் அப்படின்னா 2 விஎம் கிரியேட் பண்றதுக்கு பதிலா ஒரே ஒரு விஎம் 4 சிபியூ சைஸ்ல கிரியேட் பண்ணிடும். அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் 2 சிபியூக்கு பதிலா 4 சிபியூல ஒரே ஒரு விஎம் கிரியேட் பண்ணிடும். சிங்கிள் விஎம் வித் desired and required size. ஸோ நம்மளுக்கு என்ன சைஸ் டிசைர் அண்ட் ரிக்வயர்ட் சைஸ் வேணுமோ அதுக்கே அது வந்துட்டு என்ன பண்ணிடும், அதுவே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த 2 ஸ்கேலிங்க்கும் யூனிஃபார்ம் அண்ட் ஃப்ளெக்சிபிள், இந்த 2 ஸ்கேலிங்க்கும் வந்துட்டு வாட் we call it as horizontal scaling. இப்படி பண்ணக்கூடிய இதுக்கு பேரு ஹரிசாண்டலா பண்ற ஸ்கேலிங் வந்துட்டு ஹரிசாண்டல் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவோம். வெர்டிக்கல் ஸ்கேலிங் ஒரு ஃபீச்சர் இருக்கு. வெர்டிக்கல்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகாம, அதாவது இங்கே விஎம்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆகுதுல, அப்படி பண்ணாம இப்போ ஏற்கனவே இந்த 2 விஎம் இருக்கு, 2 சிபியூல 2 விஎம் இருக்குன்னா, ஸோ நம்ம ஸ்கேலிங்ல ஆட்டோ ஸ்கேலிங்ல போடாம இந்த விஎம் என்ன பண்ணிக்கலாம், மேனுவலா போயிட்டு விஎம்மோட சைஸை 2 சிபியூல இருந்து நம்மளுக்கு எவ்வளோ ரெக்குயர்மெண்ட் இருக்கோ 4 சிபியூவா ஆர் 8 சிபியூவோ எவ்வளோ வேணுமோ கிரியேட் பண்ணி மேனுவலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த விஎம் 1 ஆர் 2 இதனுடைய சைஸை என்ன பண்ணிக்கலாம், மேனுவலாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு இட்ஸ் கால்ட் அஸ் வெர்டிக்கல் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 4C இப்போ நம்ம மேனுவலாக போய் பண்ணுறது, ஸோ அது வந்து வெர்டிக்கல் ஸ்கேலிங். ஹரிசாண்டல் ஸ்கேலிங்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், இங்கே என்ன டிமாண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூனிஃபார்ம்னா சேம் விஎம்ஐ ஐடென்டிக்கல் விஎம்ஐ மல்டிபிள் டைம்ஸ் கிரியேட் பண்ணும். ஃப்ளெக்சிபிள் மெத்தட் அப்படின்னா அங்கே என்ன டிமாண்ட் இருக்கோ அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி விஎம்ஐ கிரியேட் பண்ணும். சரிங்களா? இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நீங்க டிமாண்ட்ங்கறீங்களா, அது எப்படி டிமாண்ட் வந்து நமக்கு தெரியும்? அதுதான் இந்த டிமாண்ட் வந்துட்டு எப்படின்னா, இதுதான் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங்ல போட்டு வச்சிருவோம். இப்போ டிமாண்டுங்கிறது எப்படின்னா, இப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷன் ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பர் டே எவ்வளோ யூசர் மினிமம் வருவாங்க, ஃபெஸ்டிவல் சீசன்ல எவ்வளோ பேர் வருவாங்க, மந்த் எண்ட்ல எவ்வளோ பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு டேட்டா உங்ககிட்ட இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த பிளானு டிமாண்ட் தான் நீங்க என்ன பண்றீங்க, உங்க அப்ளிகேஷனையே டிசைன் பண்றீங்க, அதாவது உங்க லோடையே டிசைன் பண்றீங்க. அப்படிங்கிறப்போ
அது அந்த யூசர் எப்போ வருவாங்க போவாங்கங்கிறது உங்களுக்கே தெரியாது. ஆனா அந்த மெக்கானிசமை நீங்க இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிஸ்டமே என்ன பண்ணிக்கணும், ஆட்டோமேட்டிக்கா நம்பர் ஆஃப் யூசர் அதிகமா வர்றப்போ விஎம் இன்க்ரீஸ் பண்ணிடும். யூசர் நம்பர் ஆஃப் யூசர் வந்து போனதுக்கு அப்புறம் திரும்ப அதுவே விஎம் டெலீட் பண்ணி விட்டுரும். ஸோ டெலிட் கிரியேட் எல்லாத்தையும் அதுவே பண்ணிக்கிறோம். நம்ம பண்றதுக்கு பதிலாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட். ஸ்கேல் செட்டுங்கிறது நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் தான் அப்படி சொல்றோம். இதுல இன்னொன்று பாத்தீங்கன்னா நீங்க ஹரிசாண்டல் ஸ்கேலிங்ல வந்துட்டு இப்போ யூனிஃபார்ம்னா அதோட சிபியூ வந்து ஸ்டார்டிங் வந்து 2 vCPU தான் கிடைக்கும். இது வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்காக சொன்னது. யூனிஃபார்ம் மெத்தட்ல நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா 2 விஎம் 2 3 வாட் எவர் இனிஷியலா நம்ம கிரியேட் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த விஎம் உடைய சைஸ் என்னவோ, ஃபார் எக்ஸாம்பிள் விஎம் 1 and 2 2 விஎம் கிரியேட் பண்றோம், அதனோட சைஸ் பாத்தீங்கன்னா 2 CPU இருக்குன்னா ஹெவி லோட் அப்ப விஎம் 3 4 வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகிறப்போ எனக்கு வந்து 6 vCPU வேணும் எனக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 3 விஎம் கிரியேட் பண்ணிப்போம். 2 vCPU வந்து 3 கிரியேட் பண்ணுவோம். கரெக்ட். கரெக்ட். இதுவே வந்து ஃபிளெக்சிபிள்னா எனக்கு வந்து ஃபிளெக்சிபிளுக்கு வந்து அதே மாதிரி தானே, விஎம்க்கு வந்து ஸ்டார்டிங் இனிஷியலா நம்ம எவ்வளோ சைஸ் கொடுக்குறோமோ அதே தானே இதுவும் எடுத்துக்கும். ஃபிளெக்சிபிள் எப்படின்னா ஃபிளெக்சிபிள் எப்படின்னா இப்போ உங்களுக்கு 6 CPU தேவைப்படுதுன்னு வைங்களேன், அந்த 6 CPUக்கு எவ்வளோ அதாவது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் தெர் இஸ் நோ 6 CPU. 6 CPUல வந்து எந்த விஎம் கிடையாது. 8 CPU அப்படி இல்லைன்னா 8 CPU அப்படி இல்லைன்னா 4 CPU அப்படி இல்லைன்னா 2. அப்போ இந்த இடத்துல அது எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க டிமாண்ட் வந்து 8 CPUன்னு வைங்க, நீங்க யூனிஃபார்ம் மெத்தட்ல போனீங்கன்னா உங்களுக்கு 4 VMs கிரியேட் ஆகும். 2 into 2 into 2 into 4 கிரியேட் ஆகும். ஃபிளெக்சிபிள் என்ன பண்ணும் அப்படின்னா எய்தர் அது வந்து 8 CPUல ஒரே ஒரு VM கிரியேட் பண்ணும், அப்படி இல்லைன்னா 4 CPUல 2 VM கிரியேட் பண்ணும். ஓகே ஓகே, இதுதான் இதுக்குள்ள மேஜர் டிஃபரன்ஸ். ஓகே சரிங்களா? வந்து 3 மடங்கா கிரியேட் ஆயிருக்கு, 4 மடங்கா பாத்தீங்கன்னா 2 மடங்கா கிரியேட் ஆகும், இல்ல 1 மடங்கா கிரியேட் ஆயிருக்கு. கரெக்ட். ஸோ உங்களுக்கு இப்போ அதை போர்ட்டல்லாம் எப்படி பண்றதுங்கிறது சிம்பிளா காட்டுறேன், இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அகெயின் விர்ச்சுவல் மிஷினுக்குள்ள தான் அந்த ஆப்ஷன் இருக்கு. விர்ச்சுவல் மிஷினுக்குள்ள போயிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட், இதை செலக்ட் பண்ணணும். சேம் விஎம் கிரியேட் பண்ணக்கூடிய சேம் ஸ்டெப் தான், பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் சேஞ்ச் ஆகும். என்னன்னா ஸ்கேல் செட்டுக்கான ஆப்ஷன் மட்டும் மாறும். இது வந்து ஒரு குரூப் தான், ஸ்கேல் செட்டுங்கிறது ஒரு குரூப்னே கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்புக்குள்ள நம்பர் ஆஃப் விஎம்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இப்போ கிரியேட் கொடுக்குறோம். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஎம் கிரியேட் பண்ற அதே ஸ்டெப் ப்ரொசீஜர் மாதிரி தான் இருக்கும், எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஏன்னா இதுவுமே விஎம் தான், ஆனால் ஃபீச்சர் மட்டும் சேஞ்ச் ஆகுது. ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணணும், கிரியேட் பண்ணியாச்சு. விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட்டுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ நான் வந்துட்டு ஸ்கேல் செட் 01 அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுக்குறேன். ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன், ஜஸ்ட் ஸ்கேல் செட் 01 கொடுக்குறேன். ரீஜியன் ஆஸ்திரேலியன் ஈஸ்ட். ஸோ ரீஜியன் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸ்கேல் செட் அப்போ எனக்கு அவைலபிலிட்டி வேணுமா, ஹை அவைலபிலிட்டி அஸ் வெல் அஸ் ஜோன்ஸ் வேணுமான்னு கேட்குறோம். நம்ம ஸ்கேல் செட் கிரியேட் பண்ணுறப்போ அந்த அங்கே கிரியேட் ஆகக்கூடிய அந்த விஎம்ஸ் ஜோனில் வைக்கணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம சாய்ஸ் தான், நம்மளுக்கு ஒரு ஜோன் வேணும்னா ஓகே. ஏன்னா ஸ்கேல் செட்டில் மல்டிபிள் விஎம்ஸ் கிரியேட் ஆக போகுது. அப்படிங்கிறப்போ ஜோன் லெவலில் மெயின்டைன் பண்ணால் கொஞ்சம் ஹை அவைலபிலிட்டியை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மெயின்டைன் பண்ணலாம். ஏற்கனவே ஸ்கேல் செட்டு ஒரு ஹை அவைலபிலிட்டி தான். ஹை அவைலபிலிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஎம்ஸ்க்கு அகெயின் வந்துட்டு ஜோன் லெவலில் அவைலபிலிட்டி செட் பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சரும் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு வேணும்னா ஜோன் செலக்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஜஸ்ட் நன் கொடுத்துட்றா போதும். இந்த ரிக்குவயர்மெண்ட்டுமே உங்களுக்கு விஎம் பில் பண்ணுறப்போ டீட்டெயில்ஸு உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் டைம். சரிங்களா? அண்ட் தென் ஆர்கெஸ்ட்ரேஷன், இங்கே தான் நான் சொன்ன அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் மோட்
flexible or uniform. Flexible achieve high availability at scale with identical or multiple virtual machine types. மல்டிபிள் விர்ச்சுவல் மிஷின் டைப்ஸ்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அங்கே என்ன டிமாண்ட் இருக்கோ 4 சிபியூவாக இருக்கலாம் 8 சிபியூவாக இருக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் அந்த டிமாண்ட். என்ன யூனிஃபார்ம் ஆப்டிமைஸ்ட் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் ஸ்டேட்லெஸ் ஒர்க்லோட். ஸ்டேட்லெஸ்ங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிளாட்ஃபார்முக்கு யூனிஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நான் உங்களுக்கு கீழே இருக்கிற செட்டிங்ஸில் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ளெக்சிபிள் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா செக்யூரிட்டி டைப் நார்மலாக நம்ம விஎம்க்கு என்ன செக்யூரிட்டி டைப் யூஸ் பண்ணுவோம், ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட். ஸ்கேலிங் மோடு, இந்த ஸ்கேலிங் மோடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்கேலிங் மோடு வந்துட்டு மேனுவலி அப்டேட் தி கெப்பாசிட்டி, மெயின்டைன் அ ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் இன்ஸ்டன்ஸ். ஸோ ஸ்கேலிங் வந்து இந்த இடத்துல என்ன மோடு, மேனுவல் மோடு செலக்ட் ஆகுது. ஆட்டோ ஸ்கேலிங் மோடு வந்துட்டு ஃப்ளெக்சிபிளுக்கு வரல. என்ன ரீசன்னா இதில் இந்த ஃப்ளெக்சிபிள் மோடில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்ஸ்டன்ட் கவுண்ட், நம்மளுக்கு நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் கவுண்ட் எவ்வளோ வேணுங்கிறத இங்கே டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ மினிமம் வந்துட்டு 2, நீங்கள் மேக்ஸிமம் 1 போடுறது நோ யூஸ். ஏன்னா ஸ்கேல் செட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 போடுறப்போ தேர் வில் பி யூஸ். நீங்கள் வெறும் 1 மட்டும் போடுறப்போ நோ யூஸ். ஸோ மினிமம் 2, மேக்ஸிமம் 3, 4 நீங்கள் எவ்வளோ வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணிடும், இந்த அமௌண்ட் நம்ம கொடுக்குற இந்த வேல்யூவை ஃபிக்ஸடாக வச்சுக்கணும். 4 கொடுத்தீங்கன்னா 4 VM கிரியேட் ஆகிடும், 2 கொடுத்தா 2 VM கிரியேட் ஆகிடும். இது வந்துட்டு ஃபிக்ஸடாக நம்ம கொடுக்கக்கூடிய சைஸ். மேனுவலி அப்டேட் த கெப்பாசிட்டி, நோ ஸ்கேலிங் ப்ரொஃபைல். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இதுவுமே வேண்டாம் அப்படின்னா, ஸ்கேலிங்கே எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் நோ ஸ்கேலிங் கொடுத்துடலாம். இல்லை எனக்கு ஸ்கேலிங் வேணும் ஆனால் ஆட்டோ ஸ்கேலிங் வேண்டாம், மேனுவல் ஸ்கேலிங் தான் வேணும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். மேனுவல் ஸ்கேலிங்கில் எனக்கு தெரியும் என்னுடைய ஒர்க் லோடு வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஸோ எப்படின்னா நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் நம்மளுடைய ஒர்க் லோடு வந்துட்டு 100 யூசருக்கு மேலே வரவே மாட்டாங்க. அந்த 100 யூசரையுமே நம்ம ஆப்டிமைஸ்டாக வச்சுக்கிறணும் அப்படின்னா ஸோ நம்ம வந்து ப்ரீ டிஃபைனாக 2 இல்லை 3 நம்ம ஒர்க் லோடு எவ்வளவோ அதை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் இப்போ நான் ஒர்க் லோட் கொடுக்குறேன், அதே மாரி வந்துட்டு இப்போ யூசர்ஸ் வராங்க. ஏன்னா நான் மேனுவலா தான் செட் பண்ணி நான் ஒர்க் லோட் கொடுத்துட்டேன். யூசர்ஸ் நிறைய பேர் வராங்க அப்படிங்கும்போது எனக்கு எஃபர்ட் ஆகும். அதுதான் இங்கே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இன்ஸ்டன்ஸ் கவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே நம்ம இன்ஸ்டன்ஸ் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியே கிரியேட் பண்ணுறப்ப இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். இல்லை நான் வந்து பண்ணிட்டேன், நான் வந்து என்னோட பட்சத்தில் நான் பண்ணிட்டேன் ஒரு குறிப்பிட்டு. அதே மாரி வராங்க அப்படிங்கும்போது டவுன் ஆகும். ஆமாம், உங்களுக்கு அந்த உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு மேலே வராங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல ப்ராப்ளம் வரத்தானே செய்யும். ஓகே. ஸோ அதுக்கு தான் ஆட்டோ ஸ்கேலிங் மெத்தடை போயிடுவாங்க. இப்போ இந்த இடத்துல கான்ஃபிகர் ஸ்கேலிங் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணால் இதில் அந்த ஸ்கேலிங்குடைய ஃபீச்சர்ஸை நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸ்கேல் பாலிசி, அதாவது என்ன பாலிசினா ஸ்கேல் இன் பாலிசி. ஸ்கேல் அவுட்டுங்கிறது விஎம் ஆட் பண்ணிகிட்டே போகிறது, ஸ்கேல் இன் அப்படிங்கிறத டெலீட் பண்ணுறதுக்காக இதில் பாலிசி கொடுத்துருக்குறாங்க. டிஃபால்ட்டுங்கிறது பேலன்ஸ் அக்ராஸ் ஜோன், தென் டெலீட் த விஎம் வித் த ஹையஸ்ட் இன்ஸ்டன்ட் ஐடி, நியூவஸ்ட் விஎம், ஓல்டஸ்ட் விஎம், மொத்தம் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே நம்ம வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் கவுண்ட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் கவுண்ட்டில் நம்ம வந்துட்டு சப்போஸ் 5 இன்ஸ்டன்ஸ் கவுண்ட்டை நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த இன்ஸ்டன்ட் கவுண்ட் வந்துட்டு மேக்ஸிமம் கவுண்ட்டு. அது என்ன பண்ணிடும்னா இந்த மேக்ஸிமம் கவுண்ட்டுக்கு மேலே அது கொண்டு போகாது, லோடை வந்து கொண்டு போகாது. தெர் இஸ் நோ 6th விஎம், ஒன்லி அப் டு 5 தான். அப்போ என்ன பண்ணுன்னா மினிமம் இன்ஸ்டன்ஸ் இங்கே கிடையாது. இது வந்து மேக்ஸிமம் இன்ஸ்டன்ட் வந்து 5, மினிமம் இன்ஸ்டன்ட் வந்து இது என்ன பண்ணிக்கிறோம், 1 விஎம் வச்சுக்கலாம், 2 விஎம் வச்சுக்கலாம், 3 விஎம், இட்ஸ் அப் டு தெம். நம்மளுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. அது நம்மளுடைய தேவை என்னன்னா மெயின்டைன் பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும். மேக்ஸிமம் இன்ஸ்டன்ட் கவுண்ட் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் விர்ச்சுவல் மிஷின் இன் த ஸ்கேல் செட் 0 to 1000 வரைக்கும் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த 5 இப்போ நம்ம இந்த இன்ஸ்டன்ட் கவுண்ட் 5 வச்சிட்டோம். என்னென்ன சைஸ் எல்லாம் நம்மளுக்கு வேணும், நம்ம ஸ்கேல் செட்டில் எந்தெந்த சைஸ் எல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம்
அப்படிங்கிறது தான் இங்கே செலக்ட் அப் டு 5 சைஸஸ். இங்கே ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ட்ரையல்னால இங்கே பர்மிஷன் இல்லை. இதில் எந்தெந்த சைஸ் நம்மளுக்கு வேணும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4 சிபியூவில் எனக்கு ஒரு விஎம் வேணும், 8 சிபியூவில் வேணும், 16 சிபியூவில் வேணும்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடுவோம், 5 சைஸ் வரையும் இந்த இதில் போட்டு வச்சுக்கலாம். இந்த லூப் இந்த இதில் அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம இந்த ஃப்ளெக்சிபிள் என்ன ஆகும், 5 சைஸை நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறோம். நம்மளுக்கு எந்த சைஸ் தேவையோ அதுவே பிக் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த சைஸ்ல இருந்து இங்கே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிற அந்த சைஸ் வந்து பிக் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ அதுதான் இங்கே சைஸ் கேட்டகரியில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த சைஸ் டிஃபைன் பண்ணியிருக்கிறதே மெயினாக வந்துட்டு ஃப்ளெக்சிபிள் மோடு செலக்ட் பண்ணதுனால தான். இப்போ அதுவே நம்ம யூனிஃபார்ம் மோட செலக்ட் பண்ணுறோம். அப்போ ஃப்ளெக்சிபிள்னா வந்து மேனுவல் தான் வருமா ப்ரோ? அப்படி இல்லை தானே? அப்படி கிடையாது. ஃப்ளெக்சிபிளே நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் போடலாம். நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற ரீஜியன் இருக்கு பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி இந்த ஆட்டோ ஸ்கேலிங் ஆப்ஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஓகே. இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக இங்கே பாருங்க, யூனிஃபார்ம் செலக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு ஆட்டோ ஸ்கேலிங் வரல. இது வந்து நம்மளுடைய ரீஜியனை பேஸ் பண்ணி தான் வரணும். நம்ம ரீஜியனில் நம்மளுக்கு பர்மிஷன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ப்ரிவிலேஜஸ் கொடுக்கல. கொடுத்துருந்தா நம்மளுக்கு இந்த ஆட்டோ ஸ்கேலிங் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அங்கே கிரியேட் ஆகிடும். பார்க்கலாம் என்ன ரீசன், ஒருவேளை ஏவி செட் போட்டால் வருதான்னு பார்க்கலாம். செட் subscription need Microsoft dot insight registration to use auto scaling. ஸோ ஆட்டோ ஸ்கேலிங்க்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் டாட் இன்சைட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஓகே இன்சைட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்மளுக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி கொடுக்குது. சப்ஸ்கிரிப்ஷனில் இந்த ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு மைக்ரோசாஃப்ட் டாட் இன்சைட் அது வந்து பேஸ்கோவா லாஸ்ட்ல இருக்கு. நம்ம ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணதுனால ரெஜிஸ்டர் பண்ண கேட்குது. எப்படியும் நம்மளுக்கு வந்துட்டு இன்னும் அமௌண்ட் இருக்கு, ஸோ அதனால இதுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. எல்லாமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா பிளக்கின்ஸ்னால நம்மளுக்கு அது காட்டுது. இது எல்லாமே வந்துட்டு எப்படின்னா இது எப்படின்னா நம்மளுக்கு அந்த டிசைன்ல கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்டே ஆர்கிடெக்சர் டிசைன் பண்றப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அசம்ஷன், இப்போ வந்து இன்டர்னல் அப்ளிகேஷன்ஸும் இருக்கு, எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸும் இருக்கு. ஸோ அவங்க அசம்ஷனுக்கு இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிடுவாங்க. ஸோ அதையே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒர்க் லோடு வந்துட்டு வரவே வராது. மோஸ்ட்லி மேக்ஸிமம் ஒர்க் லோடு வந்துட்டு வர அந்த லிமிட்டேஷனை தாண்டி வராது. ப்ரோ உங்களுக்கு வர டிக்கெட் எப்பயாவது ரெக்கார்ட்ல இருக்கும்? ரெக்கார்டிங்ல இருக்கு ப்ரோ. Right, okay. So region Central Asia specific. East Asia. VM create பண்ணிட்டு இருக்க ஆப்ஷன் ஸ்கேல் செட். EMSS zone Asia. ஸோ ஜோன் எனக்கு தேவையில்லை. இப்போ ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட்டு ஃப்ளெக்சிபிளில் மேனுவலி அப்டேட் தி கெப்பாசிட்டி. ஸோ மேனுவல் அப்டேட் கெப்பாசிட்டினா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவோம், நம்மளுடைய டோட்டல் கெப்பாசிட்டி இவ்வளோதாங்கிறத இங்கே டிசைன் பண்ணிடுவோம். சப்போஸ் ஆட்டோ ஸ்கேலிங் வேணும்னா ஆட்டோ ஸ்கேலிங் எனபிள் பண்ணிவிட்டு இங்கே கீழே ஆட்டோ ஸ்கேலிங்கை கான்ஃபிகர் பண்ணணும். அதாவது மினிமம் எவ்வளோ வேணும், மேக்ஸிமம் எவ்வளோ வேணுங்கிறத நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இங்கே கான்ஃபிகர் கொடுத்தோம் அப்படின்னா
இங்கே டிஃபால்ட் கண்டிஷன் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க, ஆட்டோ ஸ்கேல் கண்டிஷன். இதை கிளிக் பண்ணி ஸோ இதில் ஆட்டோ ஸ்கேலிங்கில் டிஃபால்ட் இன்ஸ்டன்ட் கவுண்ட். இந்த டிஃபால்ட் இன்ஸ்டன்ட் கவுண்ட்டுங்கிறது என்னென்னா எனி கேஸ் 2 விஎம்ல ரன்னிங் 2 விஎம்ஸ் வந்து ஆல்வேஸ் ரன்னிங்கில் இருக்கணும். ஸோ அப்போ 2 விஎம்ஸ் ஆல்வேஸுங்கிறப்ப அப்போ மினிமம் வந்து 2 தான், கண்டிஷன் அதுதான். மேக்ஸிமம் வந்துட்டு 20 மிஷின்ஸ். மேக்ஸிமம் ஃப்ளெக்சிபிளில் த கண்டிஷன் வில் அப் டு 20 வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ கண்டிஷன் கொடுக்குறோம், அதாவது மினிமம் இவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் இவ்வளோ இருக்கணும்னு. டூரிங் த வாட் டைம், எந்த டைமில் இந்த ஆட்டோ ஸ்கேலிங் ஒர்க் ஆகணுங்கிறது தான் கீழே. ஸ்கேல் அவுட்டுங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் விஎம்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது தான் ஸ்கேல் அவுட். சிபியு, நம்ம விர்ச்சுவல் மிஷினில் இருக்கக்கூடிய சிபியு 80% கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸாக என்ன ஆகும், 80% கிராஸ் பண்ணுதுன்னா சிஸ்டம் ஹேங் ஆக ஆரம்பிக்கும். 80% எப்போ வரும், யூசர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா சிபியோட யூசேஜ் அதிகமாக போயிடும். 80% மேலே போயிடுச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் த இன்ஸ்டன்ட் கவுண்ட் பை 1. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஒரு விஎம்ஐ கிரியேட் பண்ணோம், ஒர்க்லோடை செக் பண்ணோம், பேலன்ஸ் ஆகிடுச்சான்னு, ஆகலைன்னா திரும்ப ஒரு விஎம். ஸோ 1/1 கிரியேட் பண்ணணுங்கிறதா இங்கே கண்டிஷன். இல்லை எனக்கு 1/1 வேண்டாம், எனக்கு 80% மேலே போயிடுச்சுனால எனக்கு மினிமம் வந்துட்டு ஒரு 3 விஎம்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னா ஏற்கனவே 2 விஎம்ஸ் ரன்னிங்கில் இருக்கு. அப்போ 80% மேலே போயிடுச்சுன்னா 3 விஎம், அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 5 விஎம்ஸ் வந்துட்டு என்ன ஆகிடும், கிரியேட் ஆகிடும். இது வந்து ஸ்கேல் அவுட். ஸ்கேல் அவுட்னா விஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஸ்கேல் அவுட். கீழே ஸ்கேல் இன் அப்படின்னா என்னென்னா, ஓகே ஒரு டைமில் 80% மேலே போயிடுச்சு, 3 விஎம் நம்ம ஆட் பண்ணிட்டோம், ஆட்டோ ஸ்கேலிங் ஆட் பண்ணிடுச்சு. இப்போ ஒரு சர்டன் டயத்துக்கு அப்புறம் திரும்பவும் ஒர்க் லோடு வந்து நார்மலாக 20% சிபியூ பர்சன்டேஜ் வந்து 20 கீழே வந்துடுது. அப்போ திரும்ப என்ன பண்ணணும், அந்த 3 விஎம்ஸை நம்ம டெலீட் பண்ணணும்ல. ஸோ அதுதான் இங்கே கீழே டிக்ரீஸ் பை 1, ஒவ்வொரு விஎம்மாக டெலீட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கான டூரேஷன் வந்து 10 மினிட்ஸ். எவ்ரி 10 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து அது என்ன பண்ணும், ஒவ்வொரு விஎம்மாக அதை டெலீட் பண்ணிடும். அப்போ டோட்டலாக 10, 20, 30. ஸோ 30 மினிட்ஸில் 3 விஎம்ஸை இது என்ன பண்ணிடும், டெலீட் பண்ணிடும். இதுதான் இந்த கண்டிஷன். ஆட்டோ ஸ்கேலிங்கில் நம்ம கண்டிஷன் கொடுப்போம், மேனுவல் ஸ்கேலிங்கில் நம்ம கண்டிஷன் கொடுக்காம டைரெக்டாக டோட்டலாக இவ்வளோ விஎம்ஸ்ன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுவோம். சரிங்களா, இது வந்துட்டு ஆட்டோ ஸ்கேலிங்கில் இருக்குது. இப்போ மேனுவலாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டன்ட் கவுண்ட் மட்டும் கொடுக்குற மாதிரி இங்கே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக் வந்துட்டு இது எதில் இருக்குன்னா ஃப்ளெக்சிபிள் மோடில் இருக்குது ஆட்டோ ஸ்கேலிங். அதுவே யூனிஃபார்ம் மோட், அதுலேயும் என்ன பண்ணிக்கலாம், மேனுவல் ஆட்டோ ஸ்கேலிங். இது வந்து என்னென்னா யூனிஃபார்ம் மோடில், உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் யூனிஃபார்முக்கு ஃப்ளெக்சிபிளுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா யூனிஃபார்ம் மோடை செலக்ட் பண்ணி ஆட்டோ ஸ்கேலிங்கில் என்ன பண்ணலாம், ஒரு 2 விஎம்ஐ கிரியேட் பண்ணுவோம் கண்டிஷனில். யூனிஃபார்முக்கும் அதே கண்டிஷன் தான், ஃப்ளெக்சிபிளுக்கும் அதே கண்டிஷன் ஒன்று தான். அந்த விஎம்முடைய சைஸும் நம்பர் ஆஃப் விஎம்ஸ் ஆட் பண்ணுறதோட கவுண்ட்டும் தான் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. ரியல் டைம்ல வந்து எது ப்ரோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க? ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. இதுவுமே வந்துட்டு ரிக்குயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ஸ்டன்ட் கவுண்ட் டிஃபால்ட்டாக வந்துட்டு 2 விஎம் இருக்கணும். மினிமம் இன்ஸ்டன்ட் கவுண்ட்டு 2, மேக்ஸிமம் 3. ஒர்க்லோடு அதிகமாக ஆனால் மட்டும்தான் 3 வரைக்கும் போகும், மொத்தமாகவே 3. ஆனால் மினிமம் 2 விஎம் அட் எனி காஸ்ட் இருந்தே இருக்கணும். சிபியு 80க்கு மேலே போனால் தான் ஒரு விஎம் கிரியேட் ஆகும் புதுசாக. திரும்ப சிபியு 20 கீழே வர்றப்போ ஒரு விஎம் டெலீட் ஆகிடும். ஸோ மொத்தமாக நம்ம மேக்ஸிமம் 3, மினிமம் 2. அப்போ நம்ம இப்போ கிரியேட் பண்ணுறப்போ மினிமம் 2 விஎம் இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம கொடுக்குற கண்டிஷன். சேவ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம விஎம்க்கு என்ன ஓஎஸ் வேணும், ஸோ விண்டோஸ் 2022 எடுத்தாச்சு. நம்ம கிரியேட் பண்ணுற 2 விஎம்க்கு ஒரு சிபியு இருந்தாலே போதும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், டெஸ்ட் பண்ண முடியும். இப்போ இதுக்கு ஜஸ்ட்
லாகின் பண்ணுறதுக்கான இதுக்கு நம்ம லாகின் பண்ணி காட்ட மாட்டோம். நான் சும்மா வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் மேண்டேட்டரி பேராமீட்டர்ஸை கொடுக்குறேன். உங்களுக்கு இது வந்து லைவாக ஸ்கேலிங் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டிடுவேன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபுல்லாமே ஸ்கேல் செட்டுக்கான ஸ்டெப்ஸு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கொடுக்கறது எல்லாமே வந்துட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வலாக நம்ம விஎம் கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்டெப்பாக போயிடும். இது வந்துட்டு ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ். ஓகே, இது விஎம் உடைய அந்த கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு டிஸ்க்கு. நம்ம விஎம்க்கு என்ன டிஸ்க் வேணுங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க. நெட்வொர்க்கிங். ஸோ நம்ம விஎம்க்கு என்ன நெட்வொர்க் வேணும் அதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹெல்த்து, அது ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கிரியேட் கொடுப்போம். இப்போ நம்மளுக்கு 2 விஎம் வந்துட்டு கிரியேட் ஆகிடும். ஸ்கேலிங் மோடு வந்து நம்ம ஆட்டோ ஸ்கேலிங்கை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண உடனே நம்மளுக்கு 2 விஎம் கிரியேட் ஆகும். ஆட்டோ ஸ்கேலிங் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத உங்களுக்கு ஒவ்வொரு விஎம்மை நான் டெலீட் பண்ணுறப்போ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத. ஸோ நம்ம அது மேனுவல் போகிறப்போ இட்ஸ் அ ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் விஎம், அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஆட்டோ ஸ்கேலிங் ஏன் போகிறோன்னா நம்ம ப்ரீடிஃபைனே பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷன் வர்றப்போ தான் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் போகிறோம். நம்ம ஸ்கேல் செட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா மேனுவல் டு ஆட்டோ ஸ்கேலிங் டு மேனுவல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்கேல் செட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த செட்டிங்ஸை நான் காட்டுறேன். ஓகே, இப்போ ஸ்கேல் செட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸ்டெப் பேக் போயிட்டு வர்ச்சுவல் மிஷின் கிளிக் பண்ணுறேன். அதில் ஸ்கேல் செட்டை கிளிக் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேல் செட் கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, விஎம் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கு. 0 out of 2 succeeded. அப்படின்னா என்ன மீனிங்னா நம்ம 2 விஎம் மினிமம் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஸ்கேல் செட்டுக்கு. இப்போ 2 விஎம் கிரியேட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ 2 விஎம் கிரியேட் ஆகணும். ஸ்டேட்டஸ் கீழே பார்த்தீங்கன்னா 2 out of 2 விஎம்ஸ் ரன்னிங் கிரியேட் ஆயிடுச்சு, ரன்னிங் இருக்குது. இது எப்படி பார்க்குறதுன்னா இங்கே பார்த்தீங்களா இன்ஸ்டன்ஸ், இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணால் இந்த விஎம்க்கு வந்து நம்ம நேம் அதுவே என்ன பண்ணிடும், நம்ம ஸ்கேல் செட்டில் என்ன நேம் கொடுக்குறோமோ அதுலேருந்து அதை எடுத்துக்கிறோம். ஏன்னா இது டைனமிக்காக கிரியேட் ஆகிறதுனால நம்ம எதுவுமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுக்க மாட்டோம். எல்லாமே அதுவே வந்துட்டு நேம் எல்லாம் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் வந்துட்டு 2 விஎம்ஸ் மினிமம் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஓகே, ஸோ இப்போ நம்ம கொடுத்த கண்டிஷன் 2 விஎம்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. இப்போ 2 விஎம்ஸ் அதுவே கிரியேட் பண்ணிச்சு, ரன்னிங்கில் இருக்கு. ஒரு இன்டரப்ஷன் நான் கொடுக்குறேன். என்ன இன்டரப்ஷன்னா ஆட்டோ ஸ்கேலிங் ஒர்க் ஆகணும்ல, நான் என்ன பண்ணுறேன், ஒரு விஎம்ஐ செலக்ட் பண்ணி நான் டெலீட் பண்ணிடுறேன். ஃபோர்ஸ் டெலீட் கொடுக்குறேன். டெலீட் பண்ண உடனே ஒரு விஎம் டெலீட் ஆகிடும். ஆட்டோ ஸ்கேலிங் இந்த இடத்துல என்ன ஆகணும் கரெக்டாக சொல்லுங்கள். ஒரு விஎம்ஐ டெலீட் பண்ணிட்டோம். ஆட்டோ ஸ்கேலிங் இந்த இடத்துல என்ன பண்ணணும், இது பார்த்தீங்கன்னா ஸ்கேல் இன் பண்ணணும். ஸ்கேல் இன் பண்ணது. ஏன்னா ஸ்கேல் இன் பண்ணுறதுக்கு இங்கே சான்ஸே இல்லை. என்னன்னா ஸ்கேல் அவுட்டோ ஸ்கேல். ஏன்னா இன்னும் ஒர்க் லோடு கொடுக்கல. நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்ன, மினிமம் இன்ஸ்டன்ஸ் கவுண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறோம், 2 கொடுத்துருக்கோமா. ஆனால் அந்த 2 விஎம் கிரியேட் ஆயிடுச்சு. நான் ஒரு விஎம் என்ன பண்ணிட்டேன், டெலீட் பண்ணி விட்டுட்டேன். ஓகே, ஆனால் மினிமம் இன்ஸ்டன்ஸ் கவுண்ட்டுங்கிறத அட் எனி காஸ்ட் அதை 2 விஎம் அதை மெயின்டைன் பண்ணி ஆகணும். நான் ஒரு விஎம் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க என்ன ஆகுதுன்னு, இந்த இடத்துல இன்னொரு விஎம் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகுது. இதுதான் ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணுது. மேனுவலில் கிரியேட் ஆகாது. நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் விஎம்ஐ போட்டு வச்சுருவோம். ஆட்டோ ஸ்கேலிங்கை பொறுத்த வரைக்கும் அதுவே கிரியேட் ஆகும். இப்போ நம்ம அந்த ஸ்கேல் அவுட் த்ரெஷோல்டு சொன்னோம் பார்த்தீங்களா, 80% சிபியூன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த 2 விஎம்மும் 80%க்கு மேலே யூசேஜ் போயிடுச்சுன்னா இன்னொன்று கிரியேட் ஆகும். அதுதான் நம்மளுடைய கண்டிஷன். மேக்ஸிமம் 3 கொடுத்துருக்கோம். ஸோ இன்னொரு விஎம் கிரியேட் ஆகிடும்.
இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் 3 குடுத்துருக்கோம் ப்ரோ. அதுவும் வந்து 80% ஆவுது. அதுக்கப்புறம் அதுவே எடுத்துக்காதா? இன்னொன்னு கிரியேட் ஆகாதா? இன்னொன்று கிரியேட் ஆகாது. மேக்ஸிமம் நம்ம அதுதான் மேக்ஸிமம் கவுண்டே கொடுத்துருக்குறது. ஓகே. மின் அண்ட் மேக்ஸிமம். ஸோ உங்களுக்கு இப்போ நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். ஆட்டோ ஸ்கேலிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னுட்டு. ஓகே, ஓகே. இப்போ இந்த புரியுது. செட்டிங்ஸ் எங்கே இருக்குன்னா, சாரி, இதோட சைஸ் ப்ரோ? இதனோட சைஸ் தானே. இதனோட சைஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்குறோம். B1S யூனிஃபார்ம் அதே மோடில் தான். ஓகே. யூனிஃபார்ம் மோடில் கொடுத்துருக்குறோம். ஃப்ளெக்சிபிள் கொடுக்கல, யூனிஃபார்ம் மோடில் கொடுத்துருக்குறோம். ம். யூனிஃபார்ம்னு என்ன பண்ணோம், அந்த போய் விஎம் என்ன ஆ சைஸ் கொடுத்தோமோ அதே சைஸில் தான் அதே அது கிரியேட் மாரி பண்ணிகிட்டே இன்னொன்னு. இருக்கும். ரைட். இப்போ இந்த ஸ்கேல் செட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. இதை நம்ம ஸ்டாப் பண்ணலாம், ரீஸ்டார்ட் பண்ணலாம். ரீஸ்டார்ட் பண்ணால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 விஎம் என்ன ஆகிடும், ரீஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஸ்கேல் செட்டையே ரீஸ்டார்ட் பண்ணக்கூடியது. இதை பண்ணால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 2 விஎம்மும் என்ன ஆகிடும், ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ இன்னும் அந்த விஎம் வந்து கிரியேட்டிங்கில் தான் இருக்குது. ஓகே, இப்போ ரன்னிங் ஆயிடுச்சு, சக்ஸஸ் ஆயிடுச்சு. நீங்க ஸோ இத நீங்க ரீஸ்டார்ட் பண்ணனும்னா கூட நீங்க பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும். ஆப்வியஸ்லி இதில் பண்ணணும்னா கூட நம்ம பர்மிஷன் இல்லாமல் பண்ண முடியாது. இதில் போயிட்டு இண்டிவிஜுவலாக ரீஸ்டார்ட் பண்ணலாம். விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட்டுக்குள்ள இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணி இதில் வந்து ஒவ்வொரு விஎம்மையும் இப்போ இதை மட்டும் செலக்ட் பண்ணி ரீஸ்டார்ட் கொடுக்கலாம், ஸ்டாப் பண்ணலாம். செகண்ட் விஎம் செலக்ட் பண்ணி பண்ணலாம். இல்லை எனக்கு ரெண்டையுமே பண்ணணும் அப்படின்னா நம்ம பேக்கில் வந்துட்டு ஓவர்வியூவில் ஸ்கேல் செட் ஓவர்வியூலேருந்து மொத்தமாக தான் ரீஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனா இதுல என்ன யூஸ் இருக்கு? ஏன்னா வந்து ஒரு விஎம்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் அதே இதுதானே இன்னொரு இதுல போய் ஸ்டோர் ஆகுது. இது வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷனை நம்ம என்ன லோட் பண்ணியிருக்கோமோ அந்த அப்ளிகேஷன் தான் எல்லா விஎம்லையும் இருந்துக்கிட்டே இருக்கும். டூப்ளிகேட்டாக கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போது நீங்கள் கேட்டிங்களா ஸ்கேலிங் அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா, செட்டிங்ஸில் கீழே வந்தீங்கன்னா அவைலபிலிட்டி அண்ட் ஸ்கேலிங், இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வந்துட்டு இந்த ஸ்கேலிங் ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஸ்கேல், கஸ்டம் ஸ்கேல். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது கஸ்டம் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா மேனுவல் நம்ம யூஸ் பண்ணல, கஸ்டமில் தான் வந்துட்டு மினிமம் 2 போட்டிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து ப்ரெடிக்டிவ் ஆட்டோ ஸ்கேல் டிசேபிள். ஓகே, இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷன். இங்கே கீழே எடுத்ததுன்னா டிஃபால்ட் கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்குறோம். மினிமம் 2, மேக்ஸிமம் 3, டிஃபால்ட் 2. இது நம்மளுடைய கண்டிஷன். எனக்கு அது வேண்டாம், நான் மேனுவல் வேணும்னா இங்கே மேனுவலை கிளிக் பண்ணி மேனுவலாக நம்மளுக்கு எவ்வளோ விஎம் வேணுங்கிறத இங்கே செட் பண்ணிக்கலாம். மேனுவல் மோடில் நம்ம 1000 விஎம்ஸ் வரைக்கும் போட்டு வைக்கலாம். 1000 இன்ஸ்டன்ஸ் போட்டு வைக்கலாம். ஆனால் ஆட்டோ ஸ்கேலிங்கில் மேக்ஸிமம் 20 விஎம்ஸ் தான் நம்மளால் போட முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20. இந்த மினிமம் இருக்கு பாத்தீங்களா? அந்த மினிமம் வந்து கம்பல்சரி 2 இருந்தே ஆகணுமா? ஆமாம், ஆமாம், அது அப்படி இருந்தால் தான் அதனோட யூஸ் இருக்கும். இல்லைன்னா நோ யூஸ் தானே. மேக்ஸிமம் வந்து இதுலேயும் மேக்ஸிமம் போடலாம்னு நினைக்கிறேன். 2000. சாரி, இதுலேயும் மேக்ஸிமம் 1000 விஎம்ஸ் தான். ஸோ எவ்வளோ வேணுமோ நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மேனுவல், கஸ்டம். இங்கே பார்த்தீங்கன்னா இது பாலிசி, விஎம் டெலீட் ஆகக்கூடிய பாலிசி கொடுத்துருப்பாங்க. ப்ரொடக்டிவ் சேட் டிசேபிள், இதெல்லாம் நம்ம பார்ப்போம். மெயினாக வந்து கான்ஃபிகர் ஸ்கேலிங்கில் கீழே அவைலபிலிட்டின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜோன் செலக்ட் பண்ணலை. ஸோ அதனால் எதுவும் இல்லை. சைஸ், ஸோ விஎம் உடைய சைஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஸ்கேலிங் அப்படின்ட்டு. வெர்டிக்கல் ஸ்கேலிங் இப்போது நம்மளுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் செட்டில் இருக்கக்கூடிய விஎம் உடைய சைஸு B1S தான் வச்சிருக்கிறோம். எனக்கு வந்துட்டு நான் வச்சிருக்கிற அந்த மினிமம் 2 இன்ஸ்டன்ஸ் சைஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சைஸுக்கு போயிட்டு நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த சைஸ் வேணும் அப்படின்னா இந்த சைஸை கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ரீசைஸ் பண்ணால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த 2 விஎம்மும் இந்த சைஸுக்கு மாறிடும். இது வந்து வெர்டிக்கல் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோ ஸ்கேலிங் இல்லாமல் வெர்டிக்கலாக நான் சைஸை சேஞ்ச் பண்ணணும்னா மேனுவலாக சேஞ்ச் பண்ணுறதா வந்துட்டு வெர்டிக்கல் ஸ்கேலிங்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா 4 சிபியூக்கு மாற்றிருக்கிறேன். இது 2, இது 2, 4க்கு மாற்றிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி இது 1 இருந்துச்சு, இது 1 இருந்துச்சு.
ஸோ நான் வெர்டிக்கலாக போய் என்ன பண்ணியிருக்கேன், அந்த சைஸை சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஹரிசாண்டல் ஸ்கேலிங்கில் தான் நம்மளுக்கு ஆட்டோ ஸ்கேலிங் யூனிஃபார்ம் ஃப்ளெக்சிபிள் மோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணுறக்கூடிய மோடு தான் வந்துட்டு இங்கே. இது வந்து நம்ம மேனுவலாக பண்ணக்கூடிய ஸ்கேலிங் தான் வந்துட்டு வெர்டிக்கல் ஸ்கேலிங். வெர்டிகல்னா வெறும் சைஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். வெறும் சைஸை மட்டும் போய் சேஞ்ச் பண்ணி விடுவோம். நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி விடுவோம். சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆமாம். ஆனால் ஆட்டோ இன்னொன்று ஸ்கேலிங் வந்து இப்போ மேனுவல் ஆகட்டும் இல்லை ஆட்டோ ஸ்கேல் ஆகட்டும், நான் கொடுக்குற சைஸ் வந்து இன்னும் நான் வந்து சேஞ்ச் ஐ மீன் நான் விஎம் எவ்வளோ கிரியேட் பண்ணணும், எனக்கு அந்த கான்ஃபிகரேஷன் வந்து சேஞ்ச் பண்ணணும். செட்டிங்ஸ்ல வந்துட்டு அவைலபிலிட்டி இது ஸ்கேலிங்ல வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்ட். இப்போ இங்கே D2 இருக்கு. ஒரு VM உடைய சைஸ் வந்து D2S V5ல இருக்கு. D2னா 2 CPU. இப்போ நம்ம ஒரு VM டெலிட் பண்ணாலும், நம்ம ஒரு VM டெலிட் பண்ணா அது வந்துட்டு எதுல கிரியேட் ஆகும், திரும்ப D2ல கிரியேட் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம B1ல வச்சிருந்தோம், சைஸ் 1 CPUல வச்சிருந்தோம். அப்போ ஸ்கேலிங் எவ்வளோ ஆச்சு, ஒரு CPUல தான் VMஐ கிரியேட் பண்ணுச்சு. ஸோ வெர்டிக்கல் ஸ்கேலிங்கில் போயிட்டு நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை மாற்றிட்டு கூட ஸ்கேலிங்கில் ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த சைஸ்லேயே விஎம்ஸை கிரியேட் பண்ணிக்கிறோம். சரி, ஸோ இதுதான் புரியல, இன்னொரு சொல்லுங்க. ஓகே, இப்போ வெர்டிக்கல் ஸ்கேலிங் எப்போ பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஹெவி ஒர்க் லோட் வரப்போகுது, நம்ம வச்சிருக்கிற 1 CPU இஸ் நாட் அட் ஆல் எனஃப். ஸோ நம்ம வெர்டிக்கல் ஸ்கேலிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் ஸ்கேலிங் பண்ணிட்டு, இப்போ 1 இருந்ததை நம்ம 2.8 மாற்றிட்டோம். வெர்டிக்கல் ஸ்கேலிங் பண்ணதுக்கு அப்புறமா ஆட்டோ ஸ்கேலிங் லெட் ஆட்டோ ஸ்கேலிங் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறமா ஆட்டோ ஸ்கேலிங் வந்துட்டு இன்னொரு விஎம் ஆட் பண்ணுறப்போ இதே மாதிரி 2 CPUல தான் ஒரு விஎம் ஆட் பண்ணோம். ஸோ ஓரளவுக்கு ஒர்க் லோட ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணிக்கிறது. ஸோ வெர்டிக்கல் ஸ்கேலிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம சைஸை போயிட்டு நம்ம இன்ஸ்டன்ஸு 5 இன்ஸ்டன்ஸ் இருக்குன்னா அந்த 5 இன்ஸ்டன்ஸுக்கும் ஒரே சைஸ் தான். அந்த சைஸை போய் மாற்றி விட்டோம்னா அந்த சைஸ் வந்து எல்லா விஎம்லையும் அப்ளிகபிள் ஆகிடும். அது வந்து ஜஸ்ட் நார்மல் லைக் வெர்டிக்கல் ஸ்கேலிங். ஓகே, இதுல இன்னொன்னு என்னன்னா, இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து 1 CPU கொடுத்தீங்க. 1 CPU ஆட்டோ ஸ்கேலிங்ல கொடுத்துருக்கோம். அது என்ன ஆகுதுன்னா ஃபிளெக்சிபிள்ல ஆட்டோ ஸ்கேலிங் கொடுத்துருக்கோம். அது என்ன ஆகுதுன்னா, அது எவ்வளவு தேவைப்படுதோ அத்தனை விஎம் வந்து கிரியேட் பண்ணி போகுது. நம்ம வந்து குறிப்பிட்ட வேல்யூ வந்து நம்ம கொடுத்தோம், இத்தனை விஎம் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் நம்ம. பட் நம்ம ஏன் சைஸ் மாத்தணும்? ஏன்னா வந்து நிறைய விஎம் கிரியேட் பண்ணிட்டு போகுது, அதுக்கேற்ற மாதிரி லோடு இதாயிட்டு போகுது இல்ல. நம்ம எதுக்கு எகைன் வந்து சைஸ் மாத்தணும்னா ஆல்டர்னேட் சொல்யூஷன், அதாவது எந்த ஒரு இதுக்குமே வந்து ஒரே ஒரு வே வச்சிருக்க கூடாதுல்ல, ஒரே ஒரு ஆப்ஷன் வச்சிருக்க கூடாதுல்ல. ஸோ அதனால தான் ஸ்கேலிங்ல 2 ஆப்ஷன் வச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து வெர்டிக்கல் ஸ்கேலிங், இன்னொன்று வந்து ஹரிசாண்டல் ஸ்கேலிங் அப்படின்னுட்டு. ஸோ வெர்டிக்கல் ஸ்கேலிங்னா நம்ம மேனுவலாக போய் அந்த சைஸ் சேஞ்ச் பண்ணுறது. ஹரிசாண்டல் ஸ்கேலிங்கில் நம்ம சைஸ் சேஞ்ச் பண்ண மாட்டோம். சோர்ஸ் விஎம் என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸில் இட் வில் கிரியேட் அ நியூ விஎம், டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கேலிங் கண்டிஷன். கண்டிஷன் நம்ம என்ன வச்சுருக்கோமோ, CPU 80% மேலே இருந்தால் கிரியேட் பண்ணணும், 20% வந்துட்டா திரும்ப டெலிட் பண்ணிடணும், கண்டிஷன் கொடுக்குறோம்ல அதுக்கேற்ற மாதிரி அது கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட். கொஞ்சம் உங்களுக்கு குழப்புற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டைம் வந்துட்டு திரும்ப நீங்கள் ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இல்ல ப்ரோ, கான்செப்ட் வந்து கிளியரா புரியுது, எல்லாமே ஓகே. இந்த ரியல் டைம் போறப்போ வந்து அவங்க எந்த மாதிரி நம்ம அந்த இடத்துல ஆக்டிவா இருக்க முடியும்? சரி, ரியல் டைம் போறப்போ வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் இந்த வெர்டிக்கல் ஸ்கேலிங்னா என்ன, ஹரிசாண்டல் ஸ்கேலிங்னா எப்படி ஒர்க் ஆகும், அவங்க பில் ஷீட் கொடுக்குறப்போ உங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலாக யூனிஃபார்ம் ஃப்ளெக்சிபிள் வேணுமா, யூனிஃபார்ம் வேணுமா, எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு கிரியேட் பண்ணிடுவீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வருது, ஹரிசாண்டல் ஸ்கேலிங் இந்த ஸ்கேல் செட்டில் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் ஃப்ளெக்சிபிளோ யூனிஃபார்மோ வாட் எவர், தட் இஸ் செகண்டரி. ஹரிசாண்டல் ஸ்கேலிங் பண்ணணும்னா வெர்டிக்கல் ஸ்கேலிங் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மைண்டில் வர்றது வெர்டிக்கல் ஸ்கேலிங்னா என்ன, டேரெக்டாக போயிட்டு ஸ்கேல் செட்டுக்குள்ளே போய் சைஸை கிளிக் பண்ணி அவங்க எந்த சைஸ் கொடுக்குறாங்களோ அதை மாற்றி வர்றது. சரிங்களா? ஹரிசாண்டல் ஸ்கேலிங்கில் அவங்களுக்கு மேனுவல் வேண்டாம், ஆட்டோ ஸ்கேலிங் வேணும்னா நீங்கள் மேனுவலில் இருந்து ஆட்டோ ஸ்கேலிங் போயிட்டு ஆட்டோ ஸ்கேலிங்கில் உங்களுடைய கண்டிஷன் இன்க்ளூட் பண்ணுவீங்க. மினிமம், மேக்ஸிமம்,
டிஃபால்ட் எவ்வளோ, ஆவரேஜ் சிபியூ த்ரெஷோல்டு எவ்வளோன்னு சொல்லி இதை டிஃபைன் பண்ணுவீங்க. இது கூட அவங்களே கொடுத்துருவாங்க ப்ரோ? ஆமாம், உங்களுக்கு கண்டிஷன் எல்லாமே அவங்களே சொல்லிடுவாங்க. நம்மளோட வேலை என்ன கிரியேட் பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட் பார்த்துக்கிறோம் தான். அவங்க என்ன சேஞ்சஸ் கொடுத்தாலும் we have to do. ஆட்டோ ஸ்கேலிங் எடுத்துகிட்டு மேனுவல் பண்ணுங்கள், 3 இன்ஸ்டன்ஸ் போதும் அப்படின்னா ஸோ மேனுவலை செலக்ட் பண்ணி 3 கொடுத்துக்கிட்டா 3 விஎம்ஸ் அது என்ன பண்ணிவிடும், கிரியேட் பண்ணி விட்டுரும். இப்போ நான் 3 கொடுக்குறேன் மேனுவலில், டோட்டலாக 3 இருக்கணும்னு. அங்கே 3 கிரியேட் ஆகணும், ஆனால் கிரியேட் ஆகாது, ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷனுடைய கம்பேட்டபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கு சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். ஏன்னா 2 இருக்கிறதுனால 2 to 4 ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 1 சிபியூவில் பி சீரியஸ் 1 சிபியூவில் கிரியேட் பண்ணால் 3 விஎம்ஸ் கிரியேட் ஆகிடும். 1 1 1 3 ஃப்ரீ கிரியேட் ஆகும், 1 வந்து ஃப்ரீயாக இருக்கும். யூனிஃபார்ம்ல கரெக்ட் யூனிஃபார்ம். வந்து இது ஃப்ரீ ட்ரையலுங்கிறதுனால எத்தனை கிரியேட் பண்ண முடியுங்கிறீங்க? 4 4 சிபியூ நம்மளுக்கு டோட்டலாக ஃப்ரீ ட்ரையலில் 4 சிபியூ கொடுத்துருக்குறாங்க. 4 சிபியூனா 1 சிபியூ விஎம் கிரியேட் பண்ணால் 4 கிரியேட் பண்ணலாம். ஒரு இதே வந்து ஃப்ளெக்சிபிள்ல இருந்தா ஒரு விஎம் வந்து 4 சிபியூ கிரியேட் பண்ணிக்கலாம். கரெக்ட். நம்ம கெப்பாசிட்டி அப்படி, இப்போ நம்ம வந்து பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷனாக இருந்தால் நம்ம எவ்வளோ சிபியூ வேணால் நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஸ்கேலிங்கில் ஆட்டோ ஸ்கேலிங் பதிலாக மேனுவல் கொடுத்து 3 இன்ஸ்டன்ட் கவுண்ட் கொடுத்துருக்குறோம். ஸோ 3 கொடுக்குறப்போ நம்மளுக்கு என்ன ஆகணும்னா அது ட்ரிகர் பண்ணணும். கிரியேட் ஆயிடுச்சு பாருங்கள், ட்ரிகர் பண்ணிடுச்சிங்களா. தேர்ட் விஎம், தேர்டுக்கு 4 அப்படின்னு வந்துருக்கு. அது நேமில் கிரியேட் பண்ணணும், அதுவாக ஒரு நேம் எடுத்துக்கிறோம் கிரியேட்டிங் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஸ்கேலிங்கில் போயிட்டு நம்ம இங்கே 3 பதிலாக 4 கொடுக்குறோம் அப்படின்னா இன்னொரு விஎம் கிரியேட் ஆகும். ஸோ இப்படித்தான் வந்துட்டு ஆட்டோ ஸ்கேலிங் இதை பார்த்தீங்களா. 4 விஎம், 4th விஎம். ஏன் தேர்டை காணும் அப்படின்னா நம்ம ஒரு விஎம்ஐ டெலீட் பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா. ஒரு விஎம்ஐ ரிமூவ் பண்ணி விட்டோம்ல இதுலேருந்து. ஸோ அதனால தான். இப்போ சப்போஸ் ரன்னிங்கில் இருக்கக்கூடிய இந்த விஎம்ஐ டெலீட் பண்ணிவிட்டா அது என்ன பண்ணிவிடும், திரும்ப VM6ன்னு சொல்லிட்டு ஒரு விஎம்ஐ கிரியேட் பண்ணிவிடும். இதுதான் இது நம்ம சும்மா நான் டெலிட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். கிரியேட் ஆகிறதெல்லாம் அதுவே கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். அதான் ஸ்கேல் செட்டோடைய மெயின் ஒர்க்கையும். அங்கே என்ன டிசைர் சைஸ் இருக்கோ, என்ன கவுண்ட் கொடுத்துருக்குமோ அதை ஆல்வேஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்க வந்து இதுல ஸ்கேலிங்ல பாத்தீங்கன்னா 2 டாபிக். ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக்கும் இந்த டாபிக்கும் சிமிலர், அதே தானே? ஸ்கேலிங்ல வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஸ்கேல் அவைலபிலிட்டி ஜோன் 1 2 3. இப்போ நம்ம பார்த்தது விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட். ஸோ நாளைக்கு பார்க்க போகிறது அவைலபிலிட்டி செட். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் மேஜர் டிஃபரன்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், நான் டோட்டலாக 3 விஎம்ஸ் தான் இருக்குது. 0ங்கிற ஒரு விஎம்ஐ நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் அதுவே என்ன பண்ணிடும், இன்னொரு விஎம்ஐ கிரியேட் பண்ணிடும். டோட்டலாக 4 வந்து அது மெயின்டைன் பண்ணணும். ஸ்கேலிங்கில் என்ன கொடுத்துருக்கோமோ 3 ஆயிடுச்சு. எப்படி 3 ஆயிடுச்சு, இன்ஸ்டன்ட் கவுண்ட். ஓகே, ஆட்டோ ஸ்கேலிங் இஸ் க்ளோஸ்ட். நம்ம ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 4th விஎம் கிரியேட் ஆகுது. சரிங்களா. ஸோ இப்படித்தான் ஆட்டோ ஸ்கேலிங் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, இதில் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா வெர்டிகல் ஸ்கேலிங் என்ன, ஆட்டோ ஸ்கேலிங், ஹரிசாண்டல் ஆட்டோ ஸ்கேலிங், யூனிஃபார்ம் ஃப்ளெக்சிபிள். ஃபஸ்ட்டு வந்துட்டு
ஸ்கேல் இன் ஸ்கேல் அவுட் பற்றி கேட்பாங்க. ஆட்டோ ஸ்கேலில் ஸ்கேல் இன் ஸ்கேல் அவுட்னா என்ன, யூனிஃபார்ம் ஸ்கேலிங்னா என்ன, ஃப்ளெக்சிபிள் அது ஸ்கேலிங்னா என்ன, வெர்டிக்கல் ஸ்கேலிங்னா என்ன. ஸோ இதில் வந்துட்டு ஸ்கேல் இன் ஸ்கேல் அவுட்டுங்கிறது எல்லாமே ஆட்டோ ஸ்கேலிங்கில் நம்ம கொடுக்குற கண்டிஷன்ஸ், அதாவது ஸ்கேல் கண்டிஷன் சொல்லுவாங்க. ஸோ ஸ்கேல் அவுட்னா விஎம்ஐ புதுசாக ஆட் பண்ணுறது, ஸ்கேல் இன் அப்படின்னா விஎம்ஐ வந்துட்டு டெலீட் பண்ணுறது, அதாவது அதுவே டெலீட் பண்ணிவிடும். ஜஸ்ட் ஸ்கேல் இன் ஸ்கேல் அவுட்னு சொல்லுவோம். ஸ்கேல் அவுட்னா நம்பர் ஆஃப் விஎம்ஸ் இன்க்ரீசிங், ஸ்கேல் இன் அப்படின்னா நம்பர் ஆஃப் விஎம்ஸ் டிக்ரீசிங். ஓகே சரிங்களா? ஸோ இதுதான் விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட்டை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ்லாம். இதே ஹரிசாண்டல் ஸ்கேலிங்ல யூனிஃபார்ம் ஃப்ளெக்சிபிள் யூனிஃபார்ம்ங்கிறது நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் சரி, ஆட்டோ ஸ்கேலிங்கில் மேனுவலில் நம்ம என்ன டிசைர் சைஸ் போட்டிருக்கிறோமோ அந்த அந்த இன்சிடென்ட் வர்றப்போ அது சேம் சைஸ் ஆஃப் விஎம்ஸை கிரியேட் பண்ணிகிட்டே போகும். சோர்ஸ் விஎம் நம்ம கிரியேட் பண்ணுறப்போ விஎம்முடைய சைஸ் என்னவா இருந்துச்சோ யூனிஃபார்மாக விஎம்ஸை கிரியேட் பண்ணும். ஃப்ளெக்சிபிளுங்கிறது அப்படி இல்லை, ஆன் டிமாண்டுக்கு எவ்வளோ சிபியூ மெமரி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1 விஎம் ஆர் 2 விஎம், ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த டிமாண்ட், அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் பண்ணும். ஸோ இங்கே ஃப்ளெக்சிபிளாக நம்ம சைஸை வந்து செலக்ட் பண்ணிவிடுவோம், என்னென்ன சைஸ்ன்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டேவும். இப்படி செலக்ட் பண்ணுறப்போ அந்த சைஸில் இருந்து அது ஒரு விஎம்ஐ கிரியேட் பண்ணிவிடும். சரிங்களா? யூனிஃபார்ம்ல வந்து ஒரே சைஸ் தான் நம்ம கிரியேட் பண்றோம். யூனிஃபார்ம்ல ஒரே சைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சைஸ் கொடுக்குறோமோ அதே சைஸ் தான். அதேதான். ஃப்ளெக்சிபிள்ல வந்து மல்டிபிள் சைஸ் வந்து சாய்ஸ் கேட்குது. அது நம்ம கொடுத்த உடனே அதுக்கேற்ற மாதிரி லோட் பேலன்ஸ்க்கு எந்த சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அது கிரியேட் பண்ணிட்டு யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ வெர்டிகல் ஸ்கேலிங், வெர்டிக்கல் ஸ்கேலிங்கிறது சாய்ஸ் தான். நம்ம ஸ்கேல் செட்டோடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக போய் விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட்டில் சைஸை சேஞ்ச் பண்ணுறது. இங்கே போயிட்டு விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட்டில் சைஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை போயிட்டு டைரெக்டாக சைஸை நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை சேஞ்ச் பண்ணுறது. இது வந்து வெர்டிக்கல் ஸ்கேல். மேலே இருக்குது ப்ரோ. ஜோனை பொறுத்த வரைக்கும் ஜோன் 1, 2, 3 அவைலபிலிட்டிஸ் அது எப்படி நம்ம நார்மலாக கன்ஃபிகர் பண்ணுறது, அவ்வளோதான். ஜோன் இதில் வந்துட்டு பெருசாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஜென்ரலாக கேட்டுறதுன்னா ஜோன் 1, 2, 3 ஒரு விஎம்ஐ 3 ஜோனில் பிளேஸ் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணணும், நம்ம ஜோன் 1, 2, 3 செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணுறப்போ 3 காப்பீஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்றத டிஃபைன் பண்ணி. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நெக்ஸ்ட் ஒரு செஷன் வரும் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும் அவைலபிலிட்டி. அதுவும் வந்து இதே மாதிரி சிமிலரா தான் இருக்குமா, இல்ல வந்து டோட்டலா? இல்ல இதே கான்செப்ட் தான், கொஞ்சம் அடிஷனல் ஃபீச்சரா வரும். ஓகே.